தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நாம் யாவரும் எழுந்து நின்று நமக்காக சிலுவையிலே மரித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உயர்த்தும்படியாக அவர் நமக்காக செய்த தியாகத்தை, சிலுவையிலே தன்னையே நமக்காக கொடுத்து நம்மை மீட்ட அவருடைய அன்பை நினைத்து இந்த துதிக்கும்படியாக இந்த புனித வெள்ளி அன்று நாம் கூடியிருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் நம் நடுவில் இருக்கிறார். உன்னதத்திலும் பரிசுத்த பர்வதத்திலும் வாசம் பண்ணுகிற நான் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். தேவனுக்கு ஏற்கும் பலி நொறுங்குண்ட ஆவிதான். கண்களை மூடி இந்த உலகத்தின் சிந்தனைகளை மறந்து, நம்மை மறந்து, கர்த்தரை மாத்திரம் நாம் நோக்கி பார்க்கும்படி வந்திருக்கிறோம். பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை முதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையாய் ஓட கடவோம். கண்களை மூடி, ஆண்டவரே, இந்த புனித வெள்ளி அன்று எங்களை நாங்கள் மறுபடியும் ஒரு விஷயம் உமக்கு அர்ப்பணிக்கிறோம். அப்பா, எங்களுடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்தையை போல் இருக்கிறது ராஜா. ஆனால் உம்முடைய தூய இரத்தம் எங்களை கழுவினதே, எங்களை பரிசுத்தமாய் மாற்றினதே. உமண்டை நாங்கள் வந்திருக்கிறோம். ஐயா, நான் வந்தே தேவ ஆட்டுக்குட்டி வந்தே, தேவ ஆட்டுக்குட்டி வந்தே. குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாயிருப்பவரே, ஐயா, நான் வந்தே தேவ ஆட்டுக்குட்டி வந்தே, தேவ ஆட்டுக்குட்டி வந்தே. ஐயா, நான் வந்தே தேவ ஆட்டுக்குட்டி வந்தே, தேவ ஆட்டுக்குட்டி வந்தே, தேவ ஆட்டுக்குட்டி வந்தே, தேவ ஆட்டுக்குட்டி வந்தே. ஆம் தகப்பனே, இந்த காலை நேரத்திலும் உம்மை தேடி நாங்கள் வந்திருக்கிறோம். ஆவியோடும் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக. கரங்களை தட்டி தேவாதி தேவனை, கர்த்தாதி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் உட்காரலாம். தொடர்ந்து நாம் பாடுவோம். இந்த பாடலின் முதல் அடியிலே பக்தன் எழுதியிருக்கிறார்: துயன் நீர் சோரி பாவி எனக்காய் சிந்தி, துஷ்டன் என்னை அழைத்தீர், தயை செய்வோம் என்றே இதை அல்லாது போக்கில்லை, தேவ ஆட்டுக்குட்டி வந்தேன். அப்படி என்றால் துயன், தூய்மையானவர், இந்த உலகத்தில் அப்பழுக்கற்ற ஒரே ஒருவர் உண்டு என்றால் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். என்னில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? அன்றைக்கு விபச்சாரத்திலே பிடிப்பட்ட ஒரு ஸ்திரீயை
கல்லெறியும்படி சுற்றி அனைவரும் நின்று ஆயத்தமானார்கள். கல்லால் அடித்தே கொன்றுடுவார்கள், வெறி கொண்டு அவளை தாக்கும்படியாக. அப்பொழுது நம் ஆண்டவர் அவளை நியாயந்தீர்க்க, அவளை தண்டிக்க, அவளை குற்றப்படுத்த ஒருவருக்கு தகுதி உண்டென்றால் அது என் ஆண்டவர் இயேசுவுக்கு மாத்திரமே. ஆனால் அவரோ குனிந்து தரையிலே எழுத ஆரம்பித்தார். எல்லோரும் அவர் என்ன சொல்லுவார் என்று அவரை நோக்கி பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர் சொன்னார், உங்களில் பாவம் இல்லாதவன் அவள் மேல் முதல் கல்லை எறியட்டும். வேதம் சொல்லுகிறது, பெரியோர் முதல் சிறியோர் வரை ஒவ்வொருவராய் அந்த இடத்தை விட்டு அகன்று போனார். இயேசு மாத்திரம் அங்கிருந்தார். நான் உன்னை குற்றப்படுத்துகிறதில்லை என்று சொல்லி அவளை அணைத்து கொண்டாரே, அந்த ஆண்டவர் இயேசு தன்னுடைய இரத்தத்தை சிந்தி உங்களுடைய என்னுடைய கடந்த கால பாவங்களை அல்ல, நம்முடைய பாவங்களை மன்னித்து முதுகுக்கு பின்பாக எரிந்து போட்டு புது வாழ்வு கொடுத்து நித்திய ஜீவனை அளித்து நம்மை தம்மோடு கூட வைக்கும்படி பரலோகத்தில் நமக்கு இடத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிற தேவாதி தேவன் இயேசுவுக்கு கரங்களை தட்டி மகிமை செலுத்துவோமா? அப்படிப்பட்ட தூய்மையுள்ள தெய்வம் ஆண்டவர். துயன் நீர் சோரி, சோரி என்றால் இரத்தம். யாருக்காக? பக்கத்தில் சொல்ல, உங்களுக்காக, எனக்காக, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்கக்கூடும். ஆனால் பாவிகளாகிய நமக்காக கிறிஸ்து மரித்ததினாலே அவர் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணுகிறார். பாவி எனக்காய் சிந்தி துஷ்டன் என்னை அழைத்தீர், தயை செய்வோம் உனக்கு கிருபை செய்வேன் என்றீரே, உம்மை அல்லாது எங்களுக்கு போக்கில்லை தேவ ஆட்டுக்குட்டியானவரன் சொல்றவங்க கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? தொடர்ந்து பாடுவோம். துயன்னி சோரி பாவி எனக்காய் சிந்தி துஷ்டன் என்னை அழைத்தீ, துயன்னி சோரி பாவி எனக்காய் சிந்தி துஷ்டன் என்னை அழைத்தீ, தயை செய்வோம் என்றே இதை அல்லாது போக்கில்லை தேவாட்டு குட்டி வந்தே, தயை செய்வோம் என்றே உம்மை அல்லாது போக்கில்லை தேவாட்டு குட்டி வந்தே. ஐயா நான் வந்தே தேவ ஆட்டுக்குட்டி வந்தே, தேவ ஆட்டுக்குட்டி வந்தே. உள்ளக்கரைகளில் ஒன்றேனும் தானாய் ஒளிந்தால் வருவேன் என்று, உள்ளக்கரைகளில் ஒன்றேனும் தானாய் ஒளிந்தால் வருவேன் என்று, நில்லேன் முதிரம் கரையாவும் தீட்டிடும் தேவாட்டு குட்டி வந்தே என்று, நில்லேன் முதிரம் கரையாவும் தீட்டிடும் தேவாட்டு குட்டி வந்தே. ஐயா நான் வந்தே தேவ ஆட்டுக்குட்டி வந்தே, தேவ ஆட்டுக்குட்டி வந்தே, தேவ ஆட்டுக்குட்டி வந்தே. என்னுடைய உள்ள கரைகள், என் மனதில் இருக்கிற கரைகள் எல்லாம் ஒளியட்டும், நான் பரிசுத்தமாய்விட்டு. சில பேர் சொல்லுவாங்க, நானும் ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லை, நான் ஒரு பாவி. நான் ஒரு பாவி என்பது உண்மைதான். ஆனால் பாவியை அவருடைய இரத்தம் பரிசுத்தமாக்கினது என்பது அதை பார்க்கிலும் உண்மையாய் இருக்கிறது. எத்தனை பேரை பரிசுத்தவான்களாய் பரிசுத்த வாட்டிகளாய் கரங்களை தட்டி, ஆண்டவரே உம்முடைய இரத்தம் என் பாவங்களை கழுவி சுத்திகரித்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
எல்லா பாவமும் தீர்ந்த பிறகு நான் உங்ககிட்ட வரேன்னு சொல்லி நான் வரல, பாவியாக இருக்கும்போதே வந்த மாதிரிங்க. சொல்லுவாங்க, கடலில் அலை ஓஞ்ச பிறகு மீன் பிடிக்க முடியுமா? அலை ஓயவே ஓயாது. அலைக்குள்ளே போய் தான் மீனை பிடிக்கணும். பாவத்துக்குள்ளே வாழ்ந்த நாம் அந்த பாவத்தோடு ஆண்டவர் கல்வாரி அண்டை நெருங்கின அன்று எத்தனை பேர் பாவத்தை கர்த்தர் மன்னித்தார். ஓ, நல்லா கையை தட்டி அப்பாவுக்கு நன்றி செலுத்துவோம். இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து மரித்து உயிர் தெழுந்தார் என்பது சரித்திரம். உலக சரித்திரத்தையே ரெண்டாக பிரித்தார் எம்பெருமான் இயேசு கிறிஸ்து. எத்தனையோ பேருடைய வாழ்க்கையை மாற்றினார். எல்லா எவிடன்ஸ் இருந்தாலும் எல்லாத்த விட பெரிய எவிடன்ஸ் என்ன தெரியுமா? எல்லாத்த விட பெரிய எவிடன்ஸ், எல்லாத்த விட பெரிய ப்ரூஃப் எது தெரியுமா? எல்லாத்த விட பெரிய சாட்சி எது தெரியுமா? பக்கத்தில் சொல்லுங்க, நீங்க தான், நான் தான். எல்லாத்த விட பெரிய ப்ரூஃப் நாம தான். எதை சொன்னாலும் வாதிடலாம், ஆனால் உங்களையும் என்னையும் சொன்னால் யாராலும் வாதிட முடியாது. நல்லா கையை தட்டி அடுத்த அடியில் பாருங்க, எண்ணம் வெளியே, போராட்டங்கள் உட்பயம். பலவிதமான எண்ணங்கள், பலவிதமான போராட்டங்கள், எல்லாம் மனதில் உள்ள பயம். சில பேர் வெளியே சிரிக்கிற உள்ள அழுகிற அப்படின்னு, உள்ளங்கள் அழுதாலும் உதடுகள் சிரிக்கட்டும் அப்படின்னு சிரிப்பாங்க. நம்ம அப்படி போலியாக சிரிக்கிறதல்ல. நான் கடந்த வாரத்தில் ஒரு சிற்றுண்டி, வெளியே ஒரு ஹோட்டலில் ஒரு சிற்றுண்டி சாப்பிட்ட பிறகு ஒரு நாள் அங்கே அந்த ஹோட்டல் ஓனர் ஒரு பெண்மணி, அவர்கள் அந்த பணத்தை வாங்குகிற நேரத்தில் நன்றிகள், மகிழ்ச்சிகள், வணக்கங்கள் அப்படின்னு சொன்னாங்க. பரவாயில்ல, ரொம்ப ஒரு வித்தியாசமான அனுமுறையாக இருந்துச்சு. திருப்தியாக சாப்பிடுங்க அப்படின்லாம் சொன்னாங்க. வேண்டாம் கம்பல் பண்ணி சாப்பாடை வச்சுட்டு போனாங்க. எனக்கு மட்டும் இல்லை, வந்திருக்கிற எல்லாருக்கும் அப்படியே நன்றிகள், மகிழ்ச்சிகள், வணக்கங்கள் அப்படின்னு சொல்லி பணத்தை வாங்கி போனாங்க. ஆனால் அந்த முகத்தில் ஒரு உண்மையான மகிழ்ச்சியை பார்க்க முடியல. அப்போ நான் அவங்கள பார்த்து சொன்னேன், பணத்தை கொடுத்துட்டு, கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார், அவ்வளோதான் சொன்னேன். அந்த இருண்ட முகத்தில் உண்மையிலேயே ஒரு சிரிப்பு வந்தது பாருங்க. அது ஏன் தெரியுமா? உலகத்தில் வந்து எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி மாத்திரம்தான் அந்த சிரிப்பை கொடுக்க முடியும். நல்லா கையை தட்டி. எண்ணம் வெளியே, போராட்டங்கள் உட்பயம். அப்படியே நொந்து வாழ்றவங்க எத்தனையோ பேர், எத்தனையோ இருந்தாலும் இவை திண்ணம் அகற்றி, கண்டிப்பாக இவைகளை அகற்றி எளியனாகி என்னை ரட்சியும் ஆண்டவரே. ஒருவேளை இன்றைக்கு உங்கள் மனசில் பயத்தோட, ஏதாவது ஒரு போராட்டத்தோட, ஏதாவது ஒரு எதிர்காலத்தை குறித்த பயத்தோட நீங்கள் உட்கார்ந்துருக்கீங்களா? பிகாஸ் he lives, you can face tomorrow. இயேசு கிறிஸ்து உயிர் வாழ்வதினால் நாளைய தினத்தை உங்களாலும் என்னாலும் நம்பிக்கையோடு சந்திக்க முடியும். சிலுவை என்பது முடிவு அல்ல, அது தொடக்கம். இட் இஸ் நாட் த எண்ட் பட் த பிகினிங். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. பாடுவோமா? எண்ணம் வெளியே, போராட்டங்கள் உட்பயம், எத்தனை எத்தனையோ, எத்தனை எத்தனை. எண்ணம் வெளியே, போராட்டங்கள் உட்பயம், எத்தனை எத்தனையோ, இவை திண்ணம் அகற்றி எளியனை ரட்சியும் தேவாட்டு குட்டி வந்தே. இவை திண்ணம் அகற்றி எளியனை ரட்சியும் தேவாட்டு குட்டி வந்தே. ஐயா நான் வந்தேன், தேவ ஆட்டுக்குட்டி வந்தேன், தேவ ஆட்டுக்குட்டி வந்தேன். ஏற்றுக்கொண்டு மன்னிப்பீந்தரவணைத்து என்னை சுத்திகரியும். அப்படியே ஒப்பு கொடுப்போமா? ஆராதனையின் துவக்க வேளையிலே
ஏற்றுக்கொண்டு மன்னிப்பீந்தரவணைத்து என்னை சுத்திகரியும். மனம் தேற்றிக் கொண்டே உந்தன் தேவாட்டு குட்டி, மனம் தேற்றிக் கொண்டேன் உந்தன் வாக்கு தத்தங்களால் தேவாட்டு குட்டி வந்தே. ஐயா நான் வந்தே, தேவாட்டு குட்டி வந்தே, தேவ ஆட்டுக்குட்டி வந்தே, தேவ ஆட்டுக்குட்டி வந்தே, தேவ ஆட்டுக்குட்டி வந்தே. நல்ல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுது. என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை. யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும் சரி, அவர்கிட்ட வாங்க. நம்ம எல்லாருடைய பாவங்களையும் தன் தோளில் மேல் சுமந்த ஆண்டவர் இயேசு உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்க, ஜீசஸ் லிவ்ஸ். என்னடா குட் ஃப்ரைடே அன்னைக்கு இயேசு மரித்தார் தானே சொல்லுவாங்க. இயேசு உயிரோடு இருக்கிறார். இயேசு உயிரோடு இருக்கிறார். குட் ஃப்ரைடே அன்றைக்கு மரித்தார். ஏன் இதை குட் ஃப்ரைடே அப்படிங்கிறோம்? சில பேர் கருப்பு உடை உடுத்தி துக்கமாக இருப்பார்கள். துக்கப்படணும். ஆவிக்குரிய துக்கம் நல்லது தான், தேவைதான். ஆனால் அந்த துக்கத்தின் முடிவில் ஒரு மகிழ்ச்சி இருக்கு பாருங்க. நமக்காக அவர் முள்முடி சூட்டப்பட்டார். தலையிலே முள்ளினால் ஒரு கிரீடத்தை பின்னி அதை தலையிலே மாட்டி தலையிலே வைத்து அழுத்தி தலையிலிருந்து விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லி கோலினால் அதை அடித்தார்களாம். அதை அடித்த பிறகு அந்த முள் உள்ளே இறங்கிச்சு. எப்படி இருக்கும் யோசிச்சு கூட பார்க்க முடியாதுல்ல. இதை நாம் தியானித்து பார்க்க வேண்டும். வேதத்தை வாசித்து தியானித்து கர்த்தரை நாம் ஆராதித்தால் நம்முடைய ஆராதனை ஒரு இன்பமான அனுபவமாக அது மாறும். அது உள்ளே போய் குத்தி வந்திருக்கும் பாருங்கள், எப்படி இருந்திருக்கும். அந்த முள்ளெல்லாம் 6 இன்ச்சு நீளம்னு சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட ஆணி போன்ற முள்கள். ஒரு சின்ன முள் குத்தினா கூட அதை எடுத்து வெளியில் போடுற வரைக்கும் நம்மால் நிம்மதியாக இருக்க முடியாது. எதற்கு தெரியுமா? நாம் சிந்தனைகளினால் செய்த பாவங்களுக்கு, செய்கிற பாவங்களுக்கு விடுதலை தரும்படியாக ஆண்டவர் அந்த முள்முடியை ஏற்றுக்கொண்டார். அதாவது மென்டல் டார்ச்சர்னு ஒன்று இருக்குது பாருங்கள். உடம்பில் வர டார்ச்சரை கூட தாங்கிடலாம் ஓரளவுக்கு. ஆனால் அந்த மென்டல் சைக்கலாஜிக்கல் டார்ச்சர் இருக்குது பாருங்கள், மனதளவிலே சித்திரவதை, அதையும் அட் த சேம் டைம் ஹி எக்ஸ்பீரியன்ஸ்ட். அதே நேரத்தில் அதையும் அவர் அனுபவித்தார். என்ன அது? கோலினால் அவரை அடித்து அவருடைய முகத்தில் துப்புனார்கள். ஒருத்த முகத்தில் துப்புறது தான் எக்ஸ்ட்ரீம், லாஸ்ட். அவமானப்படுத்துதலின் எல்லை, அவமானத்தின் எல்லை என்று ஒன்று உண்டென்றால் முகத்தில் ஒருத்தரை காரி துப்புறது தான். யார்? ராஜாதி ராஜா, தேவாதி தேவன். அதை தாங்கி கொண்டார். துப்பி அவரை என்ன செய்தார்கள்? பரியாசம் பண்ணினார்கள். போர்ச்சேவகர் கூட்டம் முழுவதையும் கூடி வரச் செய்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. நம்மளை அடிக்கிறதுக்கு ஒரே ஒரு போலீஸ் போதும், அப்படிதானா? ஆனால் எத்தனை சேவகர்கள், சுமார் 600 பேர் இருப்பார்கள் என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். ஒரே ஒரு ஆளை அடிக்கிறதுக்கு நிராயுத பாணியாக அடியை வாங்கும்படி ஆட்டுக்குட்டியை போல சத்தமிடாது இருக்கிற ஒருவரை அடிக்க 600 பேர் அடித்தார்கள். எதற்காக? பக்கத்தில் சொல்லுங்க, உங்களுக்கு தான். அதுக்கு முன்னாடி நமக்கு சொல்லுவீங்க, எனக்கு தான், எனக்காக. மைனர் கொடுங்க. ஹல்லேலூயா. ரிபதரனா ஷகல துரனா. இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே, அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது. லேவியராகமம் 17:11 சொல்லுகிறது, மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. அவர் ரத்தம் சிந்தி மரித்ததினால் தான் நமக்கு விடுதலை. அந்த அவர் உயிரை கொடுத்தார் பாருங்க, அதனால் இரத்தம் சிந்தி நம்மை மீட்க வேண்டும் என்பது அவர் அதை செய்து முடித்தார். ஆகவே இன்றைக்கு நமக்கு மீட்பு. சேர்ந்து பாடுவோம். அந்த விலையேற பெற்ற இரத்தத்தை நினைவு கூர்ந்து, அவர் கல்வாரியில் சிந்தின இரத்தத்தை கொஞ்சம் நினைச்சு பார்த்து, யாருக்காக? எனக்காக.
ஒருவேளை ஏதோ ஒரு பாவத்திலே, ஏதோ ஒரு காரியத்தில் விடுதலை முடியாமல் இருக்கிறோமா, போராடி கொண்டிருக்கிறோமா? இன்றைக்கு கர்த்தர் நீங்க விசுவாசத்தோடு பாடும்போது அவருடைய இரத்தத்தின் வல்லமை நமக்கு விடுதலை கொடுக்கும். நம்புறவங்க கையை தட்டி, இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே. எப்படிப்பட்ட ரத்தம்? விலையேற பெற்ற ரத்தமே, குற்றமில்லா இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே, இயேசு ரத்தமே விலையேற பெற்ற ரத்தமே, குற்றமில்லா பரிசுத்த ரத்தமே, குற்றமில்லா பரிசுத்த ரத்தமே, இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே, இயேசு, the blood of Jesus Christ. இயேசு ரத்தமே ரத்தமே, ரிபலா பரதுரன கரதுரல ஷபரபதரன மனமரபா, விலையேற பெற்ற ரத்தமே, குற்றமில்லா பரிசுத்த ரத்தமே, குற்றமில்லா பரிசுத்த ரத்தமே, இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே. சொல்லுங்க, சொல்ல சொல்ல விடுதலை. மகா கொடூர பாவங்கள் நீக்கிடும் நம் இயேசுவின் ரத்தமே, மகா கொடூர பாவங்கள் கழுவிடும் நம் இயேசுவின் ரத்தமே, மகா வியாகுல வேதனையா வேர்வை ரத்தமாய் வெளிவந்ததே, மகா வியாகுல வேதனையா வேர்வை ரத்தமாய் வெளிவந்ததே, இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே, இயேசு ரத்தமே 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 ரத்தமே, இயேசு ரத்தமே, இயேசு ரத்தமே, இயேசு ரத்தமே ரத்தமே, இயேசுவின் ரத்தம் ஜெயம். விலையேற பெற்ற ரத்தமே, குற்றமில்லா பரிசுத்த ரத்தமே, குற்றமில்லா பரிசுத்த ரத்தமே, இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே. விழுவதாக மனசாட்சியை சுத்திகரித்திடும் நம் இயேசுவின் ரத்தமே, மனசாட்சியை சுத்திகரித்திடும் நம் இயேசுவின் ரத்தமே, மனவேதனை நீங்கிடுமே, சாபம் எல்லாம் போக்கிடுமே, மனவேதனை நீக்கிடுமே, சாபம் எல்லாம் போக்கிடுமே, இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே, இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே, இயேசு ரத்தம். சொல்லுங்க, பாடுங்க பாடுங்க, நல்ல வாயை திறந்து. ரத்தமே 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 ரத்தமே, இயேசு ரத்தமே, இயேசு ரத்தமே, இயேசு ரத்தமே ரத்தமே. அவருடைய ரத்தம், the blood of Jesus Christ cleanseth us from all unrighteousness. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும்.
இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே, இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே, இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே, இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே. மகா பரிசுத்த ஸ்தலமதில் சேர்த்திடும் நம் இயேசுவின் ரத்தமே, மகா பரிசுத்த ஸ்தலமதில் சேர்த்திடும் நம் இயேசுவின் ரத்தமே. மகா பிரதான ஆசாரியனா நமக்கு முன் சென்ற பரிசுத்தரே, மகா பிரதான ஆசாரியனா நமக்கு முன் சென்ற பரிசுத்தரே, இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே, ரத்தமே ரத்தமே. பாட பாட விடுதலை. இயேசு ரத்தமே. இயேசு வலது கையை உயர்த்தி இயேசு நினைச்சு பாருங்க. எல்லாரும் அந்நிய பாஷையில நல்ல சத்தத்தை உயர்த்தி இயேசு ரத்தமே ரத்த டடி அப்பா தேவகுமாரா திருக்குமாரா உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டு குட்டியானவரே, இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே. உம்முடைய ரத்தத்தின் வல்லமை, நீர் சிந்தின ரத்தம் வீண் போகவில்லை அப்பா. தீபாலா சொந்த ரத்தத்தினாலே தம்முடைய சபையாகி எங்களை சம்பாதித்துக் கொண்டீரே. இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே, இயேசு கண்களை மூடி அந்த ரத்தம் உங்களை சுத்திகரிப்பதற்கு இடம் கொடுங்க. இயேசுரி பலபரதுரணி பரபதருணி கரணமரபல பரபதரல துரல பலபரபதராமா. இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே, இயேசு ரத்தமே 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 ரத்தமே, இயேசு ரத்தமே இயேசு ரத்தமே, இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே, இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே. நல்ல கையை தட்டி அப்பா ரிபல பரதுர நல்ல வாய திறந்து ரிபல கரதுரு நிஷபரபதர நம நமரபதரல பலபரம. அன்றியும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செய்யும்? என்ன செய்யும்? சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். எத்தனை பேர் பாவத்தை சுத்திகரிச்சிருக்கு? ஆமென், ஹல்லேலூயா. ரிபலாக குட் ஃப்ரைடே என்றால் நல்ல வெள்ளி, புனித வெள்ளி. நான் சொல்லுவேன் 365 நாள் மிகவும் சிறப்பான நாள் இதுதான். அதனால தான் குட் ஃப்ரைடே. வேறு எந்த நாளுக்கும் அந்த பேர் வைக்கல, குட் ஃப்ரைடே. ஒரு குட் ஃப்ரைடே அன்று மார்ட்டின் லூத்தர் புராட்டஸ்டன்ட் திருச்சபையை தோற்றுவித்தவர். அவர் சீர்திருத்த திருச்சபையை தோற்றுவித்தவர். அவர் பாரம்பரிய சடங்காச்சார வழக்கத்திலிருந்து மக்களை விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று தானும் உணர்ந்து மற்றவர்களுக்கும் உணர்த்தினார். ஒரு குட் ஃப்ரைடே அன்று அவர் கருப்பு கலரில் ரொம்ப சோகமாக இருந்தார், ரொம்பவே சோகமாக இருந்தார். அதை பார்த்த அவருடைய மனைவி ஒரு கருப்பு ட்ரெஸ் போட்டு வந்தாங்க. கருப்பு கவுனை பார்த்த உடனே அவர் ஆச்சரியமாக பார்க்குறார். அவர் கருப்பு ட்ரெஸ் போடல, ஆனால் அவர் மனைவி வந்த நேரத்தில் பார்த்த உடனே ஏன் இப்படி கருப்பு கவுன் போட்டு நிற்கிற அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அவங்க சொன்னாங்க, இயேசு மரித்து போய்விட்டார், இயேசு இறந்துட்டார், அதனால தான் நான் அப்படி நிற்கிறேன். உடனே ஆவியானவர் சொன்னார், இயேசு இறந்துட்டார், ஆனாலும் அவர் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார். அப்பொழுது தான் அவருக்கு புரிந்தது, நாம் கவலைப்பட்டு கொண்டே இருக்கக்கூடாது. இந்த உலகத்தில் நீங்கள் சாட் ஜிபிடி இன்றைக்கி எல்லாருமே யூஸ் பண்ணுறோம், அப்படி தானே? நான் அன்றைக்கு அதில் ஒன்று அடித்து பார்த்தேன். நான் ஒரு இந்தியன், நீ ஒரு மனிதனாக
இந்தியாவில் பிறந்த ஒரு மனிதனாக உன்னை கற்பனை பண்ணிக்கொண்டு, அஸ்யூம் தட் யூ ஆர் அ ஹியூமன் born in India and you read all the sacred texts of Hindu, Muslim and Christianity and all other sacred texts. அதாவது எல்லா வேதங்களையும், எல்லா மதம் போதிக்கிற வேதங்களையும் நீ படிக்கிறாய் என்று நீயே நினைத்துக்கொள். இன்டர்நெட்டில் நீ உன்னை ஒரு மனிதனாக நினைத்துக்கொள். எல்லாவற்றையும் நீ படித்து விட்டாய் என்றால் யாரை நீ ஏற்றுக்கொள்ளுவாய்? எந்த வழியை நீ தெரிந்து கொள்ளுவாய் என்று கேட்டேன். அது சொன்னது, ஐ வில் பிகம் அ கிறிஸ்டியன் என்று சொன்னது. ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு. ஏன்னா சில பேர் அதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கே பயப்படுவாங்க. ஒரு மெஷின் அது, அது ஒரு மனிதன் இல்லை, அதுக்கு உணர்வு கிடையாது, மத நம்பிக்கை கிடையாது. அது எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு ஒரு செகண்டில் உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு பதில் கொடுக்கும். உங்களுக்கெல்லாம் தெரியும். எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு ஐ வில் பிகம் அ கிறிஸ்டியன், நான் ஒரு கிறிஸ்தவனாக மாறுவேன். அதில் ரிப்ளை வந்துச்சு. உடனே நான் சும்மா விடாமல் ஒய் அப்படின்னு கேட்டேன். ஏன்னா ஏதோ ஒன்று அது நம்மளை அது புரிஞ்சு வச்சுருக்கோம். நாம் யாருங்கிறதுலாம் அதுக்கு தெரியும். அதனால அது சொல்லுது போல இருக்கு. ஒய் அப்படின்னு கேட்டேன். உடனே அது ஏன்னு கேட்டக்கு என்ன தெரியுமா சொல்லிச்சு? ஏன் என்றால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்ததற்கும் மரித்ததற்கும் உயிரோடு எழுந்ததற்கும் தேர் இஸ் ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ், வரலாற்று பூர்வமான ஆதாரங்கள் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து அநேகருடைய வாழ்க்கையை மாற்றியிருக்கிறார் என்று சரித்திரபூர்வமாக அநேக சாட்சிகள் இருக்கிறது. ஆகவே ஐ வில் பிகம் அ கிறிஸ்டியன். ஆமென். கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் அல்ல, அது மார்க்கம். ஆமென். பரலோக தேவனை அடைவதற்கு எம்மதமும் சம்மதம். எல்லா நதிகளும் போய் கடலில் தான் கலக்குது. ஆனால் எந்த கடலில் கலக்குதுன்னு தான் தெரியல. ஒரே ஒரு நதி மட்டும்தான் பரலோக கடலில் போய் கலக்கும். அந்த நதி தான் ஆண்டவர் இயேசு. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. அவர் உலக தோற்றத்திற்கு முன்பாகவே பிரித்தெடுத்தீ, பிறக்கு முன்னா எதுக்கு? உமக்கென்று பிரித்து எடுத்திருக்காரு. எத்தனை பேர்? அதனால தானே இங்கே வந்துருக்கோம். ஆமென். பக்கத்தில் கை குடிச்சு கங்கராஜுலேஷன் சொல்லுங்க. உங்களை பிரித்து எடுத்துட்டாரு, என்னைய பிரித்து எடுத்துட்டார். நம்மளாம் இங்கே நிற்க வேண்டிய ஆளே கிடையாது. அப்படி தானே இங்கே உட்கார்ந்துருக்க வேண்டிய ஆளே கிடையாது. ஆனால் கர்த்தர் நம்மை பிரித்து எடுத்து இங்கே கொண்டு வந்திருக்காரு பாருங்க. நல்லா கையை தட்டி. பிரித்தெடுத்தீ, பிறக்கு முன்னா உமக்கென்று வாழ்ந்திட. பிரித்தெடுத்தீ, பிறக்கு முன்னா உமக்கென்று வாழ்ந்திட. ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே. ஆராதனை, நல்லா ஆராதிப்போம். அனுதினமும் உமக்கே. என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினி குற்றம் நீங்க. என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினி குற்றம் நீங்க. பிரித்தெடுத்தீ, பிறக்கு முன்னா உமக்கென்று வாழ்ந்திட. பிரித்தெடுத்தீ, பிறக்கு முன்னா உமக்கென்று வாழ்ந்திட. நல்லா ஆராதிப்போமா? அனுதினமும் உமக்கே, ஆராதனை உமக்கே. அனுதினமும் பிதாவான என் தேவனே, தகப்பனே, தந்தையே
பிதாவான என் தேவனே, தகப்பனே, தந்தையே, மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றைக்கும். மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றைக்கும். மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றைக்கும். வல்லமையும் சொல்லுவோம், மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே. வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே. என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க. இரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழச் செய்தீரும். இரத்தத்தால் பிதாவோடு மகிழச் செய்தி கரைபடாத மகனாக நிறுத்தி தினம் பார்க்கின்றி. கரைபடாத மகளாக நிறுத்தி தினம் பார்க்கின்றீர். கரைபடாத மகளாக நிறுத்தி தினம் பார்க்கின்றீர். வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே. என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க. கழுவினீர் குற்றம் நீங்க. என்னை கழுவினீர் குற்றம் நீங்க. உண்மையாய் தேவனை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும் என்று ஆண்டவர் இயேசு சொன்னார் பாருங்க. அதுதான் இந்த காலம். ஹல்லேலூயா. எருசலேமில் உள்ள மலையில் மாத்திரமல்ல, ஒரு குறிப்பிட்ட புனித ஸ்தலத்தை நோக்கி பார்ப்பதினால் அல்ல, ஒரு குறிப்பிட்ட மத அடையாள சின்னத்தை அணிந்து கொள்வதனால் மாத்திரமல்ல, குறிப்பிட்ட திசையை நோக்கி வணங்கினால் மாத்திரமல்ல, குறிப்பிட்ட நேரத்தில் அவரை தொழுது கொண்டால் மாத்திரமல்ல, எப்பொழுதும் எல்லா நேரமும் எல்லா இடங்களிலும் எந்த நிலைமையில் இருந்தாலும் நீங்கள் கர்த்தரை ஆராதிக்க முடியும் பாருங்க. அதுதான். அப்படியே நம்ம எல்லாரும் எழுந்து நின்று அந்நிய பாஷையிலே பேசுகிறவன் கர்த்தரிடத்தில் ரகசியத்தை பேசுகிறான். நல்ல வாயை திறந்து கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில் நீங்கள் பேச 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 கண்ணுக்கு தெரியாத தடைகள்லாம் உடையும், சத்ரு ஓடி போவான். நல்ல வாயை திறந்து ரிபலகரதுரணி ஷபரபதரனமனமரக்கு தீரலபலபரதுரணி ஷக்கரதுரணமனமரபதரலபலபரபதரனமன. மியூசிக் இருந்தால் தான் இல்லை, ட்ரம்ஸ் அடித்தா தான் இல்லை, உங்கள் உள்ளத்தில் இருந்து கொந்தளிச்சு வரணும். நல்ல வாயை திறந்து ரிபலகரதுரணி ஷபரபதரனமனம. நல்ல வாயை திறந்து ஒருவேளை அந்நிய பாஷையின் அடையாளத்தோடு ரிபலபலப அடையாளத்தோடு அபிஷேகம் பெறாதவர் இந்த இந்த புனித வெள்ளி அன்று லிபரபதர அதற்காகவே 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 அவர் ஜீவனை கொடுத்தாரே. நம்மோடு கூட என்றென்றைக்கும் இருக்கும்படியான ஒரு தேற்றரவாளனை
ஓ ரிபலக்கர துரினி ஷபரபதர நம நமர. நல்ல வாயை திறந்து நல்ல கையை தட்டி லிபலக்கர துரினி ஷபரபதர நம நம. ரிபா நல்லா விட்டு கொடுத்து நல்லா விட்டு கொடுத்து நல்லா விட்டு கொடுத்து ரிபலக்கர துரினி ஷபரபதர நம நம ரப லப லப ரபா. 18 வருடம் கூனியா இருந்தவளையும் ஆண்டவரால் சுகப்படுத்த முடிந்தது. ரிபலக்கர துரினி ஷபரபதர நம நம ரப லப ரபா. திரலக்கர துரினி. அவருடைய இரத்தத்திற்கு அவ்வளவு வல்லமை, உயிர் தெழுந்த ஆண்டவருடைய வல்லமை. ரிபலக்கர துரினி ஷபரபதர நம நம ரபா. அவர் ஒன்று குறைய 39 அடிகள் வாரினால் அடிக்கப்பட்டார். இந்த வார் எப்படிப்பட்டது? அந்த வாரிலே இரும்பு ஆணிகள் இருக்குமாம், குண்டுகள் இருக்குமாம். அந்த ஆணிகள் அந்த சவுக்கிலே, அந்த தோலினால் செய்யப்பட்ட சவுக்கிலே தொங்க விடப்பட்ட அந்த இரும்பு துண்டுகள், ஆணிகள் எல்லாம் என்ன செய்யுமா, உடம்புல ஒரு அடி அடிக்கும்போது அப்படியே அடிக்கும் உடம்புல அப்படியே பதிஞ்சிரும் பாருங்க. ஐயோ, அப்படியே பதிஞ்சு அதை வெளியே எடுக்கும்போது சதையை பீத்து கொண்டு வரும். ஒரு அடி இல்லைங்க, போலியான அடி இல்லை, உண்மையான அடி. 39 அடிகள். உழுகிறவனை போல, உழுதவன் விழுந்த நிலத்தை போல அவருடைய முதுகு காணப்பட்டது. நிலத்தை உழுதா எப்படி இருக்கும் தெரியுமா? கீழே உள்ளதெல்லாம் மேலே வந்துடும். அவருடைய எலும்புகளை எண்ணி விடலாம். அவர் ஒரு குலைந்து போனார். இஷக்கல் கடைசி சொட்டு இரத்தத்தையும் எனக்காக சிந்தினார், உனக்காக சிந்தினார். அப்பாட்ட பேசுங்க, வாயை திறந்து பேசுங்க. டாக் டு ஹிம். காரணமற்று அவர் ரத்தம் சிந்தலை. நம்ம பாவம் அவ்வளவு கொடூரம். அதற்காக அவர் கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்த வேண்டி இருந்தது. சொல்லுங்க, ஒப்பு கொடுப்போமா? உண்மையாய் ஆராதிக்கும் போது நம்மை முழுமையாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, நீங்கள் என்னை விலை கொடுத்து வாங்கியிருக்கீங்க. நான் சாகிற வரைக்கும் உங்களுக்கு உண்மையாக இருக்கணும். ஆண்டவரே, கரைப்படாதபடி என்னையும் எங்களையும் காத்துக்கொள்ளும் அப்பா. இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற வல்ல இரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே, இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே, இரத்தமே இரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. என் பாவங்களை கழுவி பரிசுத்தமாக்கிய வல்ல இரத்தம், சுத்த மனசாட்சியை எனக்கு தந்து சுத்திகரித்த பரிசுத்த இரத்தம். பாவங்கள் யாவையும் கழுவி என்னை பரிசுத்தமாக்கின வல்ல இரத்தமே, பாவங்கள் யாவையும் கழுவி என்னை பரிசுத்தமாக்கின வல்ல இரத்தமே, சுத்த மனசாட்சியை எனக்கு தந்து சுத்த மனசாட்சியை எனக்கு தந்து சுத்திகரித்த பரிசுத்த இரத்தமே, சுத்திகரித்த பரிசுத்த இரத்தமே,
இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. பலதுரு நிஷகரதுரு நம நமரபதரலபா. அவர் சிந்திய இரத்தம் நமக்கு மீட்பை தந்தது. அவர் சிந்திய இரத்தம் நமக்கு விடுதலை தந்தது. அவர் சிந்திய இரத்தம் நமக்கு ரட்சிப்பு தந்தது. அவர் சிந்திய இரத்தம் நமக்கு நித்திய ஜீவனை தந்தது. கரங்களை தட்டி தூரமான புற ஜாதி எனக்கு சொந்தமென்ற உறவை தந்த இரத்தமே. தூரமான புற ஜாதி எனக்கு சொந்தமென்ற உறவை தந்த இரத்தமே. ஜீவனுள்ள புதிய மார்க்கத்தினுள், ஜீவனுள்ள புதிய மார்க்கத்தினுள் பிரவேசிக்க தைரியம் தந்த இரத்தமே. பிரவேசிக்க தைரியம் தந்த இரத்தமே. இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே விலையேற பெற்ற இரத்தமே. இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. இரத்தமே இரத்தமே விலையேற பெற்ற இரத்தமே. இரத்தமே சிந்தப்பட்ட எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. நல்ல உற்சாகமா, நல்ல 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 ஆவியானவர் நம்மை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆவியானவர் நம்முடைய பாவங்களை நமக்கு உணர்த்தி முழுமையாக முழுமையாக பெர்ஃபெக்ட் சப்மிஷன் டு தி வில் ஆஃப் காட். சிலுவையின் முன்பு முழுமையா கம்ப்ளீட் சரண்டர். எத்தனை பேர் போர்க்காலங்களிலே எதிரிகள் வரும்போது அவர்கள் நம்மை ஒருவேளை மேற்கொண்டு விட்டால் என்ன செய்யணும்னா, நிராயுத பாணியாக கையை எல்லாத்தையும் கீழே போட்டு, ஆயுதங்கள் எல்லாத்தையும் கீழே போட்டு என்ன செய்வாங்கன்னா, 2 கையையும் உயர்த்தி அப்படியே அவங்கள நடத்தி கூட்டிகிட்டு போவாங்க. அப்படின்னா அவ்வளோதான், என்கிட்ட ஒன்றுமில்லை, சரண்டர், நான் முழுமையாக சரணடைந்து விட்டேன். எத்தனை பேர் இன்றைக்கு முழுமையாக சரணடைஞ்சிருக்கிறோம்? ஒருவேளை கையை உயர்த்தும் போது நமக்கு வலிக்கலாம், ரொம்ப வலிச்சா கீழே போட்டுடலாம், தப்பு இல்லை. ஆண்டவர் அப்படி நம்ம நியாயந்திருக்கிறவர் அல்ல. ஆனால் ஆண்டவர் இயேசு 6 மணி நேரம் சிலுவையிலே தூங்கினார். 6 மணி நேரம். அவ்வளவு அன்பு. எப்படியாவது நம்மை மீட்க வேண்டும், எப்படியாவது உங்களையும் என்னையும் பரலோகத்தில் கொண்டது அவரையே உருவாக்கினார். அவர் கையாலே நம்மளை உருவாக்கினார். பாருங்க, நம்மளை அவரால் விட முடியல. எப்ராஹிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? சிக்கலா தூரம் நாமா நாமா உன்னை எப்படி கைவிடுவேன்னு சொல்கிறார். யாருமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா உங்களை நேசிக்கிறதுக்கு? ஒருவேளை யாருமே இல்லைனாலும் ஒருத்தர் போதும். அந்த ஒரு அன்பு. கல்வாரி மாமலை ஓரம் அந்த அன்பு விளங்கியது. கொடுங்கோர காட்சி கண்டே, கண்ணில் நீர் வழிந்திடுதே, எந்த மீட்பர்
எந்தன் மீட்பர் இயேசுவதோ. எருசலேமின் வீதிகளிலே யூதருடைய ராஜா, ராஜாதி ராஜா, சர்வலோகத்தின் ஆண்டவர், சர்வலோகத்தின் சிருஷ்டிகர், சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன், the king of kings and the lord of lords, எருசலேமின் வீதிகளிலே இழுத்துச் செல்லப்பட்டது எதற்காக? எனக்காக, உனக்காக. எருசலேமின் வீதிகளில் இரத்த வெள்ளம் கோலமிட, எருசலேமின் வீதிகளில் இரத்த வெள்ளம் கோலமிட, திருக்கோலம் நிந்தனையா ஒரு குலைந்து சென்றனரே. திருக்கோலம் நிந்தனையா ஒரு குலைந்து சென்றனரே, ஒரு குலைந்து சென்றனரே. கல்வாரி மாமலை ஓரம் கொடுங்கோர காட்சி கண்டே, கண்ணில் நீர் வழிந்திடுதே. எந்தன் மீட்பர் இயேசுவதோ, எந்தன் மீட்பர் இயேசுவதோ. சிலுவை தன் தோளதிலே சிதறும் தன் வேர்வையிலே, சிலுவை தன் தோளதிலே சிதறும் தன் வேர்வையிலே, சிறுமை அடைந்தவரா நிந்தனை பல சகித்தா, சிறுமை அடைந்தவரா நிந்தனை பல சகித்தா, நிந்தனை நமக்காய் சகித்தா. கல்வாரி மாமலை ஓரம் கொடுங்கோர காட்சி கண்டே, கண்ணில் நீர் வழிந்திடுதே. எந்தன் மீட்பர் இயேசுவதோ, எந்தன் மீட்பர் இயேசுவதோ, எந்தன் மீட்பர் இயேசுவதோ. சிலுவையிலே அவர் சரித்திரம் முடிந்து விடவில்லை, அவர் சரித்திரம் ஆரம்பித்தது. அவர் மரித்து உயிர்த்தெழுந்து பரத்திற்கு ஏறி நம்மை விடுதலை பண்ணும்படியாக பிதாவின் வலது பார்சத்தில் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிற கர்த்தரை நல்ல கையை தட்டி ரிபாலகரதுரனேஷ். அவர் மனிதனாக அல்ல, ராஜாதி ராஜாவாக, கர்த்தாதி கர்த்தாவாக அவர் மீண்டும் வருவார். He will come again. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே,
ஆராதனை உமக்கு, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள், கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு. அப்படியே கை அசைத்து give all the glory to the King of Kings. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு. முழு மகிமை. இரண்டு கையை உயர்த்தி இறுதியாக ஓ ஆராதனை உமக்கு. திரல பரதுரன ஷபர பதரன மன மரதுரல பலவரவா. ஓ ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. ஓ ஆராதனை, ஆராதனைக்கு உரியவரே உமக்கு ஆராதனை, ஆராதனை. We worship you God. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை. எங்கள் உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஆராதனை. நல்ல கையை தட்டி ஓ டாடி, இந்த காலை நேரத்தில் உம்மை ஆராதிக்கும்படி எங்களுக்கு கிருபை செய்தீர். நல்ல முழு மனதோடு முழு பலத்தோடு உம்முடைய வருகை மட்டும் எங்களை கரைபடாதபடி காத்து கொண்டு, உம்முடைய வருகையோ எங்களுடைய மரணமோ எது முதலில் இருந்தாலும் நாங்கள் உம்மோடு இருக்கும்படி எங்கள் அனைவருக்கும் அருள் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமக்கெல்லாம் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து செல்லுவோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை, யோவான் 19:30 எல்லாரும் இணைந்து நான் வாசிக்க போகிறோம். ஆமென், ஸ்தோத்திரம். இயேசு சிலுவைகளை சொன்ன 6வது வார்த்தை இந்த வார்த்தை. ஆமென், ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் என்ன செய்த, ஸ்தோத்திரம், எனக்காக உங்களுக்காக மனுக்குலத்தினுடைய மீட்புக்காக அவர் சிலுவையிலே அடிக்கப்பட்டார். அவர் சிலுவையில் அடிக்கப்பட்ட பொழுது 7 பொன்னான வார்த்தைகளை சொன்னார். முதல் வார்த்தையில் என்ன செய்ய, ஆண்டவர் சொன்னார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று மன்னிப்பின் வார்த்தையை சொன்னார். 2வது ஆண்டவர் சொன்னார், கல்லனை பார்த்து நீ இன்றைக்கு என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய் என்று ரட்சிப்பின் வார்த்தையை ஆண்டவர் சொன்னார். 3வதாக என்ன சொன்ன, அன்பின் வார்த்தை. அதோ ஸ்திரியே, அதோ உன் மகன், அதோ உன் தாய் என்று சொல்லி அன்பின் பாசத்தின் வார்த்தையை, அரவணைப்பின் கரிசனையின் வார்த்தையை ஆண்டவர் சொன்னார். அடுத்தபடியாக ஆண்டவர் வேதனையின் வார்த்தையை சொன்னார். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவெட்டி என்று சொன்னார். 5வதாக ஆண்டவர் தவிப்பின் துன்பத்தின் வார்த்தையை சொன்னார். தாகமாயிருக்கிறேன் என்று இயேசு சொன்னார். 6வதாக இயேசு சொன்னார், முடிந்தது என்று இந்த வார்த்தையை சொன்னார். 7வதாக ஆவியை ஒப்பு கொடுத்தார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 7 வார்த்தைகள் இன்றைக்கு என்ன, உலகம் முழுவதும் அநேக சபைகளில் 7 நபர்கள் பேசுகிற ஒன்றாக இருந்தாலும் தேவன் இன்றைக்கு நமக்கு என்ன, ஸ்தோத்திரம்,
இந்த காலை நேரத்தில் 6வது வார்த்தையிலிருந்து நம்மோடு கூட பரிசுத்த ஆவியானவர் இடைபடுவாராக. அல்லேலூயா. அந்த 6வது வார்த்தை சொல்லுகிறது முடிந்தது என்று என்ன சொல்லுகிறது. முடிந்தது என்று சொல்லப்படுவது ஒரு காரியத்தினுடைய முடிவை குறிக்கிறது. ஒரு என்ன சூழ்நிலையினுடைய முடிவை குறிக்கிறது. வாழ்க்கை இதோடு முடிந்து விட்டது, இல்லை பிரச்சனை நம் வாழ்க்கையில் என்ன ஸ்தோத்திரம் இதோடு முடிந்து விட்டது, இல்லை வாழ்க்கையில் என்ன துன்பம் இதோடு முடிந்து விட்டது. இப்படி பல அர்த்தங்களை நாம் எடுக்கலாம். ஆனால் சிலுவையில் தொங்கின இயேசு இந்த சொன்ன இந்த வார்த்தை முடிந்தது என்று சொன்ன வார்த்தை அது தோல்வியின் வார்த்தையா இல்லை வெற்றியின் வார்த்தையா என்றால் அது வெற்றியின் வார்த்தை. அல்லேலூயா. அது தோல்வியின் வார்த்தை அல்ல. ஏன்? ஒருவேளை நம்ம கேட்கலாம், இயேசு சிலுவையில் அவர் என்னச்சுன்னா அறக்கோலமாக ஆடைகள் என்னச்சுன்னா உரியப்பட்டவராய் அவர் என்னச்சுன்னா அந்த ஒரு அலங்கோலமற்ற நிலைமையில் அவர் சிலுவையில் தொங்கும் பொழுது அந்த கோலத்தை பார்த்து அவர் சொன்ன வார்த்தை வெற்றி வார்த்தை எப்படின்னு நம்ம சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் வேதம் நம்ம கற்றுக் கொடுக்கிறது இயேசு என்னச்சுன்னா பரிதாபமாக நிர்வாணமாக இந்த சிலுவையில் தொங்கப்பட்டாலும் அவர் என்னச்சுன்னா செய்து முடிக்க வேண்டிய பிதாவினுடைய திட்டத்தையும் நோக்கத்தையும் செய்து முடிக்க தேவன் எல்லாம் முடிந்தது என்று சொல்லி தன் காரியத்தை முடித்து தன் ஆவியை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த முடிந்தது என்ற வார்த்தைக்கு பொருள் பல காரியத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டா. இட் இஸ் தி ஃபினிஷ்ட் என்று சொல்லப்படுகிறதுக்கு இது ஓவர், அதாவது என்ன ஸ்தோத்திரம் அது எல்லாம் முடிந்து விட்டது. எல்லாம் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் வாழ்க்கையில் என்னச்சுன்னா அது முடிவதற்கான சில காரியத்திற்கான டெஃபினிஷன் என்னச்சுன்னா நான் பார்ப்போம்னு சொன்னால், ஒரு கடைக்கு போகிறோம், பொருட்களை வாங்குகிறோம், அது பொருட்கள் வாங்கின பின்பாக நம்ம கையில் ஒரு ரிசிப்ட் கொடுக்கப்படுகிறது. அந்த ரசீதியை கொண்டு போய் நாம் என்னச்சுன்னா அங்கே இருக்கிற கேசியர் இடத்துல கொடுத்து பணம் செலுத்தப்பட்ட பின்பாக எந்தெந்த பொருட்கள் வாங்கப்பட்டமோ அவைகளை கொண்டு வருவதற்கு நமக்கு உரிமை உண்டு. அல்லேலூயா. அதே போல நமக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில் செலுத்தப்பட வேண்டிய அத்தனை என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் காரியத்திற்கும் அவர் என்னச்சுன்னா கிரயமாக செலுத்தப்பட்டார். அல்லேலூயா. செலுத்தி முடித்தார். தோத்திரம். அது என்னச்சுன்னா சத்துருடைய கையில் இருந்தோ சாத்தானுடைய அதிகாரத்தில் இருந்தோ கர்த்தர் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் அடிமைப்பட்டிருந்த நம்மை மீட்டெடுப்பதற்காக தன் சொந்த பிள்ளையாய் மாற்றுவதற்காக தேவன் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் அவர் நமக்காக என்னச்சுன்னா தன் விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டெடுத்தார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில குற்றம் செய்வது நிமித்தமாக அவன் வாழ்க்கையில் என்ன தண்டனை அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. அவன் செய்த பாவத்திற்கு ஏதுவான தண்டனை கொடுக்கப்படுகிறது. இப்போ அவனை பார்க்கும் பொழுது அவன் ஒரு கைதி, அவன் சிறைச்சாலை அடைக்கப்பட்டு இருக்கிறான். அவனை பார்க்கும் பொழுதெல்லாம் என்ன ஸ்தோத்திரம் இவன் ஒரு தவறு செய்தவன், இவன் ஒரு குற்றவாளி என்று சொல்லப்படுது. ஆனால் திடீரென்று சொல்லி ஒரு நாள் அவனை வெளியே பார்க்கிறோம், மறுபடியும் நாம் சொல்லுகிறோம் அவன் ஒரு குற்றவாளி தான் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான், நான் செய்த குற்றத்திற்கான தண்டனை அவன் நிறைவேற்றி முடிக்கப்பட்டு விட்டது. அல்லேலூயா. என் தண்டனைக்காக எல்லாம் ஒரு ஃபினிஷ் ஆகிட்டு நான் செலுத்த வேண்டிய கிரயங்களை அதற்காக செலுத்தி நான் செய்த குற்றத்திற்கான தண்டனை நான் என்ன அடைந்து அதை நிவர்த்தி செய்து விட்டேன் என்று சொல்லுகிறான். இந்த வார்த்தையை தான் ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட வேலையோ அந்த எஜமானை பார்த்து சொல்லுகிறான், நீர் எனக்கு தந்த வேலையை நான் செய்து முடித்து விட்டேன் என்று சொல்லுகிறான். எனவே இதைத்தான் என்ன முடிந்தது என்று சொல்லுவது ஒரு என்ன ஸ்தோத்திரம் வாழ்க்கையினுடைய ஃபினிஷிங் அப்படின்னு சொல்வதை காட்டிலும் இது வாழ்க்கையினுடைய என்ன ஸ்தோத்திரம் செய்து முடிக்கப்பட வேண்டிய காரியங்கள் செய்து முடிக்கப்பட்டு விட்டது. அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. என்ன நமக்காக முடிக்கப்பட்டது, என்ன நமக்காக என்ன ஸ்தோத்திரம் ஆண்டவர் என்ன சிலுவையில் முடித்தார் என்று எந்த காரியத்தை சொன்னார்? சில காரியத்தை உங்களுக்கு முன்னால வைக்க ஆசைப்படுகிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு சொன்ன முதல் காரியம் என்ன சொன்னா, நம்முடைய வேதனைகளை இயேசு சிலுவையில் என்ன முடித்து விட்டார். அல்லேலூயா. நம்முடைய வேதனைகளை ஆண்டவர் இயேசு சிலுவையில் முடித்து விட்டார். வேதம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? ஸ்தோத்திரம் 2 கொரிந்தியர் புத்தகம்
5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 2 கொரிந்தியர் 5:21 நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக எப்படி ஆக்கினாரா? பாவமாக்கினார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஏசாயா 53ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, ஏசாயா 53:4 வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. ஏசாயா 53:4 வாசிக்கிறோம், மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். ஆமென். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டார் என்று எண்ணினோம். ஆனால் ஆண்டவர் உண்மையாக நம்முடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை இயேசு என்ன செய்தார்? சுமந்தார். 5ஆம் வசனத்தை பாருங்க. 53:5 நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானம் உண்டவனும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் செய்த குற்றத்திற்கு, நீங்களும் நானும் செய்த பாவத்திற்கு, மனுக்குலம் செய்த பாவத்திற்கு தண்டனையாக இயேசு சிலுவையிலே நமக்காக வேதனைகளை தண்டனைகளை ஏற்று அது முடித்தார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு பட்ட வேதனைகள் என்ன? ஆமென் ஸ்தோத்திரம். வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தால், ஆமென் ஸ்தோத்திரம், மத்தேயு சுவிசேஷத்திலையும் லூக்கா மார்க்கு சுவிசேஷத்திலையும் லூக்கா யோவான் இவைகள் இங்கே வாசித்து பார்க்கும் பொழுது இயேசுனுடைய என்னச்சுனா ஆமென் ஸ்தோத்திரம் பட்ட வேதனைகளை வேதம் சொல்லுகிறது. வேதம் சொல்ல வியாகுலப்பட்டார் என்று வாசிக்கிறோம். மேல் அங்கேயே கலத்தி அவர் என்னச்சினா நிர்வாணமாக்கி அதை என்னச்சின சீட்டு போட்டார்கள் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. இயேசுவை தூஷித்தார்கள் என்று வாசிக்கிறோம். இயேசுவை நிந்தித்தார்கள் என்று வாசிக்கிறோம். அவர் தலையிலே காயங்களை ஏற்படுத்தினார்கள். முள்கிரீடங்களை வைத்து தலையிலே காயங்கள் ஏற்படுத்தின வாசிக்கிறோம். வாரினால் இயேசுவை அடித்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. கைகள் கால்களில் ஆணிகளால் இயேசு கடாவப்பட்டார் என்று வாசிக்கிறோம். விலாவில் என்ன ஈட்டினால் குத்தப்பட்டார் என்று வாசிக்கிறோம். முகத்திலே காரி அவரை துப்பினார்கள் என்று வாசிக்கிறோம். ஆமென் ஸ்தோத்திரம். பரியாசம் பண்ணினார்கள் என்று வாசிக்கிறோம். அவருக்கு என்ன தாகமாய் இருந்த பொழுது கசப்பான காடியை அவருக்கு குடிக்க கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். அவருடைய சிரசிலே கோலாலே அவர்கள் ஆணிகள் அடிக்கப்பட்ட அந்த சிரசை அடித்தார்கள் என்று வாசிக்கிறோம். இன்னும் நீங்கள் ஏசாயா 50ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஏசாயா 50:6 வாசிக்கும் பொழுது, அடிக்கிறவருக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடையும் ஒப்பு கொடுத்தேன், அவமானத்துக்கும் உமிழ் நீருக்கும் என் முகத்தை நான் என்ன செய்யவில்லை, மறைக்கவில்லை என்று நம்முடைய ஆண்டவர் சொன்னார். எதற்காக இந்த அடிகள் ஏற்பட்டது? எதற்காக அவருடைய தாடை மயிரானது பிடுங்கப்பட்டது? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒரு முடி என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் நீங்கள் தலையிலிருந்து எடுக்கும் பொழுது என்னச்சுன்னா அவ்வளவு வேதனை வரும் பொழுது இந்த ஆமென் ஸ்தோத்திரம் தாடி பகுதி இருக்கிற முடிகளை பிடுங்கெடுத்தார்களா? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஏன் இந்த வேதனைகள்? இயேசு உங்களுக்காக எனக்காக சிலுவையில் நானும் நீங்களும் அனுபவிக்க வேண்டிய வேதனைகளை அவர் வேதனைகளை அனுபவித்து முடித்தார். அல்லேலூயா. 52 ஏசாயா 52:14 வாசிக்கும் பொழுது வசனம் எப்படி சொல்லுது? மனுஷனை பார்க்கலாம் அவருடைய முகப்பார்வையும் மனுபுத்திரரை பார்க்கலாம் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்த கேடு அடைந்ததாயினபடியினாலே அவரை கண்டர் அநேகர் என்ன செய்தார்களா? அலங்கோலமாக்கினார்கள். அந்த கேடு அடைந்தார். ஆமென் ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னும் அவருடைய வசனம் என்ன சொல்லுது? ஏசாயா 53:2-3 வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆமென் ஸ்தோத்திரம் இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை. அவரை பார்க்கும் போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபமா அவருக்கு இல்லாதிருந்தது. ஆமென் ஸ்தோத்திரம். அந்த அளவு என்னச்சுன்னா அலங்கோடம். அந்த அளவு அவருடைய வாழ்க்கையில் நினைச்சுனா கேடு அடைந்தார். ஆண்டவர் நினைச்சுனா நமக்காக குற்றுயிராக
அந்த வேதனையை சிலுவையிலே சுமந்து முடித்தார். அல்லேலூயா. அடுத்த வசனத்தில் பாருங்க, 53:3 வாசிக்கிறோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவிக்கிறமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமல் போனோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு எனக்காக உங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே என்ன செய்து முடித்தார்? நம்முடைய வேதனைகளை இயேசு முடித்தார். அல்லேலூயா. அவர் எப்படிப்பட்டவர்? பரிசுத்தமுள்ள ஒரு தெய்வம். அவரை குறித்து என்ன ஸ்தோத்திரம், அவரை காட்டி கொடுத்த யூதாசு சாட்சி கொடுக்கிறார். மத்தேயு 27:4 வாசிக்கும் பொழுது, குற்றமில்லாத இரத்தத்தை காட்டி கொடுத்தேன் என்று அவரை காட்டி கொடுத்தேன் யூதாசு சாட்சி கொடுக்கிறார். யோவான் 19:4 வாசிக்கும் பொழுது, பொந்தி பிலாத்து இயேசுவை பார்த்து சொல்லும் பொழுது, அந்த மனுஷனிடத்தில் ஒரு குற்றத்தையும் காணேன் என்று அவன் சொன்னதை நான் வாசிக்கிறோம். ஏரோது அவனை பார்த்து சொல்லுகிற வார்த்தை என்ன? லூக்கா 23:15 வாசிக்கிறோம். இவனிடத்தில் ஒரு குற்றமும் காணவில்லை என்று சொன்னான். பிலாத்துடைய மனைவி மத்தேயு 27:19 வாசிக்கிறோம். அவருடைய மனைவி சொல்லுகிறார், அந்த நீதிமானை ஒன்று செய்யாது, அவன் நிமித்தமாக இந்த இரவில் தூக்கத்தில் நான் அவஸ்தைப்பட்டேன் என்று சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மரிக்கும் தருவாயில் இருந்த கள்ளன் இயேசுவை சிலுவையிலே பார்த்து சொல்லுகிறார், இந்த இவர் தகாத ஒன்றையும் நடப்பிக்கவில்லையா என்று சொல்லி லூக்கா 23:41 வாசிக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவரை சிலுவையிலே அறைந்த ஸ்தோத்திரம் 100க்கு அதிபதி சொல்லுகிறார். லூக்கா 23:47 சொல்லுகிறார், அவர் நீதிமான் என்று சொல்லுகிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த காலை நேரத்திலே ஸ்தோத்திரம், நீதிமான், பரிசுத்தவான், குற்றமில்லாத இரத்தத்தை உடையவர், ஸ்தோத்திரம், ஒரு குற்றத்தையும் காணாத இயேசு, பரிசுத்தமுள்ள தெய்வம். ஏன் சிலுவையிலே அவர் வேதனை அடைந்தார்? எதற்காக வேதனை அடைந்தார்? நீங்களும் நானும் பட்ட ஸ்தோத்திரம், நம்முடைய பாவத்தின் நிமித்தம், நம்முடைய அக்கிரமத்தின் நிமித்தம் அந்த ஆக்கினை தீர்ப்பு நம்மேல் வராமல் இருப்பதற்காக உங்களுடைய பாரத்தையும் என்னுடைய பாரத்தையும் நம்முடைய மீறுதல் நிமித்தமாய் வந்த தண்டனையை இயேசு சிலுவையிலே சுமந்தார். அல்லேலூயா. வசனம் அதுதான் சொல்லுகிறது, வேதனையை இயேசு சிலுவையில் முடித்தார். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம், நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கலாத்தியர் புத்தகம் 3:13 வாசிக்கும் பொழுது ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது, மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி அவர் மீட்டு கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதற்காக ஆண்டவர் சுமந்தார்? எதற்காக ஆண்டவர் சுமந்தார்? நாம் பாவிகளாயிருந்தோம், நாம் துரோகிகளாயிருந்தோம், நாம் கீழ்ப்படியாம இருந்தோம், நாம் மீறுதல் செய்தோம், நாம் அக்கிரமத்தில் கடந்தோம். ஏன் இயேசு நமக்கு வருகிற தண்டனையை அவர் ஏன் சுமந்தார்? உங்கள் மேல் என் மேல் வைத்திருக்கிற அன்பின் நிமித்தமாகவே அதை சுமந்தார். 1 யோவான் புத்தகம் 4:9 9-10 வாசிக்கும் பொழுது, 1 யோவான் 4:9-10 வாசிக்கும் பொழுது, தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்திலே அனுப்பினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. 10 சொல்லுகிறது, நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. கை வைத்தாலே சொல்லுங்க பார்க்கலாம், நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா ஒரு மனிதனுடைய நிலைமை யார் மேல அன்பு செலுத்தினா? ஸ்தோத்திரம். உலக மனிதன் ஒருவன் தவறு செய்யும் பொழுது அவனை வெறுக்கிறான், இந்த சமுதாயம் அவனை வெறுக்குகிறது. ஆனா இயேசு தவறு செய்த மனுக்குலத்தை அவர் அன்பு செலுத்தினார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ரோமரின் புத்தகம் 5
6ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது நாம் எப்படி இருந்தோம் என்று வேதம் சொல்கிறது. அன்றையும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போது குறித்த காலத்தில் கிறிஸ்து யாருக்காக மரித்தாரா? அக்கிரமக்காரருக்காக மரித்தார். ஆமே, ஸ்தோத்திரம். நீதிமானுக்கு அல்ல, அக்கிரமக்காரராய் இருந்த நமக்காக இயேசு வேதனையை சிலுவையிலே முடித்து தீர்த்தார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு 8ஆம் வசனத்தை பாருங்க. 5:8 வாசிக்கும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். அக்கிரமக்காரராய் இருந்தோ, அமை பாவிகளாய் இருந்தோ, நமக்காக இயேசு நம்மேல் வருகிற தண்டனையும் வேதனைகளையும் ஆக்கினை தீர்ப்பையும் அவர் மேலே சுமந்து அதை முடித்தார். ஹல்லேலூயா. நம்ம அதிலே 10ஆம் வசனத்தில் பாருங்க, ரோமர் 5:10 வாசிக்கிறோம், நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தமா சொல்லுங்க. அக்கிரமக்காராய் இருந்தோம், பாவிகளாய் இருந்தோம், நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு சத்துருக்களாய் இருந்தோம், ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவாக தண்டனைக்குரியவர்களாக வேதனை அனுபவிக்கிறதாக பாடுகளை அனுபவிக்கிறதாக நீங்களும் நானும் காணப்பட்டோம். ஆனால் மனுக்குலத்தின் மேல தேவன் வைத்த அன்பின் நிமித்தமாக, உங்கள் மேல் என் மேல் வைத்த தேவ அன்பின் நிமித்தமாக இயேசு அந்த பாடுகளை சிலுவையிலே எனக்காக, உங்களுக்காக, மனுக்குலத்திற்காக அவர் சிலுவையிலே அதை தாங்கி கொண்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அதனாலே நாம் எப்படி மாற்றப்பட்டோம்? வேதம் சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 60ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது ஏசாயா 60:20 ஆண்டோட வார்த்தை இப்படி சொல்லுது, உன் சூரியனின் அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஆமதிக்கிறீங்க மட்டும் நல்லா இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். துக்க நாள் முடிந்து போனது. இயேசு சிலுவையிலே என்னுடைய வேதனையும் உங்களுடைய வேதனையும், எனக்கு வருகிற தண்டனையும் உங்களுக்கு வருகிற தண்டனையும் இயேசு சிலுவையிலே அது சுமந்து அந்த வேதனை அவர் அது முடித்தது நிமித்தமாக இனி நமக்கு துக்கம் அல்ல, நம்முடைய துக்க நாட்கள் முடிந்து போனது. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல சத்தமா சொல்லுங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது, அமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே வஸ்திரங்கள் அமை சுத்தமாக்கப்பட்டவர்கள் வந்து நின்ற பொழுது வேத வசனம் இப்படி சொல்லுகிறது, ஆனபடியினால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்து இரவு பகலுடைய ஆலயத்தில் அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனத்தினை வீற்றிருக்கிறவர் அவர்களுக்குள் இவர்களுக்குள்ளே வாசமாயிருப்பார். அடுத்த வசனம் பாருங்க. அடுத்த வசனம், இவர்கள் இனி என்ன செய்ய மாட்டாங்களா? பசி அடைவதும் இல்லை, தாகம் அடைவதும் இல்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை. ஏன் தெரியுமா? அடுத்த வசனம் சொல்லுது 17 சிங்காசனத்தில் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் ஊற்றண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைத்தார். கை வைத்தால சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இனி வேதனை இல்லை, இனி போராட்டம் இல்லை, இனி உபத்திரம் இல்லை. கர்த்தர் அவை எல்லா சிலுவைகளை எனக்காக உங்களுக்காக அவர் அமை ஸ்தோத்திர வேதனையை சகித்து முடித்தார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 21ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தில் வாசிக்கும் பொழுது அமை ஸ்தோத்திரம் 21:3-4 வாசிக்கிறோம். மேலும் ஒரு சத்தம், பெரு சத்தம் கேட்டேன். அது இதோ மனுஷனிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவரிடத்தில் அவர் வாசமாயிருப்பார், அவர்கள் அவருடைய ஜனமாயிருப்பார்கள், தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவருடைய தேவனாயிருப்பார். அடுத்த வசனம் பாருங்க, 4ஆம் வசனம்,
4ஆம் வசனம் சொல்லுது, அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பா. இனி மரணம் இல்லை, இனி துக்கம் இல்லை, இனி அழுதல் இல்லை, இனி வருத்தம் இல்லை. முந்தினவைகள் எல்லாம் இயேசு சிலுவையிலே சுமந்து தீர்த்ததினாலே அது ஒளிந்து போயினது. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரம். மரண கண்ணிகள் உடைக்கப்படுவதாக, துக்கம் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக, அலறுதல் புலம்பல் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக, வருத்தங்கள் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக, முந்தின எல்லாவித போராட்டங்கள் ஒளிந்து போவதாக இயேசுவின் நாமத்தில். அல்லேலூயா. எல்லாத்தையும் இயேசு சிலுவையில் நமக்காக ஆண்டவர் நினைச்சினா நம்முடைய வேதனைகள், நம்முடைய வருத்தங்கள், நம்முடைய கண்ணீர்கள், நம்முடைய ஆக்கினைகள் எல்லாவற்றையும் சுமந்து முடித்தார். அல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க. ஆமென், ஸ்தோத்திரம். அப்ப இன்னும் நமக்கு துக்கம் இல்லை, ஆமென், வேதனை இல்லை, வருத்தம் இல்லை, பசி இல்லை. ஏன்னா அவர் நம்முடைய தேவனாய் இருக்கிறார், நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஆமென். இரண்டாவதாக ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. என்ன ஆண்டவர் எதை நிறைவேற்றினா? வேத வசனம் சொல்லுகிறது, ஆதியாம் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அவன் உனக்கும் ஸ்திரிக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் என்ன உண்டாக்குவேன்? பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலை என்ன செய்வார்? நசுக்குவார். நீ அவர் குதிங்காலை நசுக்குவா என்றார். எப்போ சொன்னாரு? 14ஆம் வசனத்தை பாருங்க, 14ஆம் வசனத்தை பாருங்க. 14. அப்பொழுது தேவனாய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியா சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பார். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்க நாளெல்லாம் மண்ணை தின்பார். அதுக்கு மேல நீங்க பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சாபத்தை என்ன ஜனங்களுக்குள்ள வந்ததை சொல்லுத. சாபம் எப்படி வருது? மனுஷனுடைய கிரியையினால தான் சாபம் வருது. ஆமென், ஸ்தோத்திரம். தேவனுக்கு அவன் கீழ்ப்படியாம போயிட்டான். தேவன் என்ன ஸ்தோத்திரம், அவன் என்ன தேவனுடைய வார்த்தைக்கு மீறி நடந்துட்டான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தன் சாயலின்படி தன் ரூபத்தின்படி படைக்கப்பட்ட மனிதன், அப்படி மறைக்கப்பட்ட மனிதன் என்ன செய்யலாம்? தேவன் சொன்ன காரியத்தை மீறி அவன் வீழ்ச்சி அடைந்த பொழுது விழுந்து போன தூதரின் கூட்டத்திற்கு கை கொடுக்காமல் விழுந்து போன மனிதனுக்கு தேவன் கை கொடுத்தார். அல்லேலூயா. இந்த மனிதனுக்கு என்ன செய்தார்? உடனே என்ன ஆண்டவர் என்ன அவனுக்கு அவர்கள் அத்தியலையை தைத்து என்ன தாங்கள் நிர்வாணி என்று சொல்லி மறைத்து கொண்டார்கள். அன்றைக்கு தேவன் ஒரு பலி செலுத்தி அவர்களுக்கு தோல் உடையினால் அவருடைய நிர்வாணத்தை மூடினார். 20ஆம் வசனமா பாருங்க, 20ஆம் வசனம் நினைக்கிறேன், 20ஆம் வசனமா பாருங்க. ஆதாம் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான். அது எத்தனை வசனம்? 20ஆ 21ஆ? 21 பாருங்க. தேவனாய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி, ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் அன்றைக்கு என்ன சொன்னா? ஸ்தோத்திரம், விழுந்து போன மனுக்குலத்திற்காக பரிகாரம் செலுத்தப்பட வேண்டும். தேவன் ஒரு திட்டம் வைத்தார். அந்த திட்டத்தை என்ன ஸ்தோத்திரம் நோக்க வைத்தார். தேவனுடைய சித்தம் வந்து இருந்தது. விழுந்து போன மனுக்குலத்தை மறுபடியும் மீட்டெடுத்து என்ன அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக அம்மை மாற்ற வேண்டும் என்று தேவனுடைய உன்னதமான திட்டம். இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தம்முடைய சொந்த பேரான குமாரனாகிய இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்புவேன் என்று சொல்லி ஆண்டவர் அன்றைக்கே அந்த ஆதியாக 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் தீர்க்கதரிசனமான வார்த்தையை தேவன் வைத்தார். அல்லேலூயா. இதில் இதுக்கு பேரலா இருக்கிற அம்மை ஸ்தோத்திரம் 300க்கும் அதிகமான வசனங்கள் இந்த பரிசுத்த வேதாகமத்தில் அந்த மீட்பை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை என்ன? அம்மை ஆதியாம் புத்தகத்தில் சொல்லப்பட்ட இந்த வார்த்தையை வெளிப்படுத்தின விசேஷத்தில் கர்த்தர் ஒன்று சொல்லி முடித்தார். வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லுகிறது, உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவருடைய
ஜீவ புத்தகத்தில். எங்க அடிக்கப்பட்டாரா? நம்முடைய பார்வைக்கு ஆண்டவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அடிக்கப்பட்டார் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, உலகம் தோற்றத்திற்கு முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி ஆகிய இயேசு கிறிஸ்து. சொல்லுங்க அல்லேலூயா. அதனால்தான் வேதம் நமக்கு யோவான் ஞானஸ்நானம் இயேசு போகும்னு சொன்னா, இத உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று அவரை குறித்து அறிமுகப்படுத்தி வைத்தார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நம்முடைய துக்கத்தையும் நம்முடைய வேதனையும் சுமந்து முடித்தது மட்டுமல்ல, இயேசு அந்த முடிந்தது என்று சொல்லப்படுவதற்கு இன்னொரு அர்த்தம் என்ன? பிதாவின் சித்தத்தை செய்து முடித்தார், பிதாவினுடைய திட்டத்தை செய்து முடித்தார், பிதாவினுடைய நோக்கத்தை ஆண்டவர் செய்து முடித்தார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, யோவானின் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, யோவான் 17:4 வாசிக்கிறோம், பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன். அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். அவருக்கு நியமித்த கிரியை. எதற்காக இயேசு இந்த உலகத்தில் வந்தார்? ஏன் ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் வந்தார்? எதற்காக கல்வாரி சிலுவை அவர் தேர்ந்தெடுத்தார்? எதற்காக ஆண்டவர் மரிக்க வேண்டும்? தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய ஒரு உன்னத திட்டம் இருந்தது. தன் அன்பின் குமாரனாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில போய் தன்னுடைய மனுக்குலத்திற்காக அவர் ஸ்தோத்திரம் பலியாக வேண்டும் என்று தேவன் ஒரு திட்டம் வைத்திருந்தார். அந்த திட்டத்தை தான் இயேசு சொன்னார், பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். கை வைத்தல சொல்லுங்க பார்க்கலாம். என்ன கிரியை செய்து முடித்தா? என்ன கிரியை செய்து முடித்தா? பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு மனிதன் பாவம் செய்யும் பொழுது அந்த மனிதன் நினைச்ச பாவத்துக்கு பரிகாரமாய் ஒரு ஆட்டையோ இல்லை ஏதோ ஒரு மிருகத்தையோ ஒரு பறவையோ கொண்டு வந்து அந்த ரத்தத்தை அதை ஆசாரியனிடத்தில் கொடுத்து, ஆசாரியன் நினைச்சின ஸ்தோத்திரம் அந்த ரத்தத்தை அதை அறுத்து அவருடைய ரத்தத்தை கொண்டு வந்து பலிபீடத்தில் செலுத்தும் பொழுது அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. ஆமென், ஸ்தோத்திரம். ஆசாரிப்பு கூடாரத்தில் அதே போல ஸ்தோத்திரம் கொண்டு வரப்படுகிற மிருகங்கள் அடிக்கப்பட்டு அது ரத்தம் ஸ்தோத்திரம் தெளிக்கப்பட்டது. ஒவ்வொரு நாளும் ரொட்டீன் பை ரொட்டீன் ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டே இருந்தது. இன்றைக்கு பாவம் செய்வார்கள், நாளைக்கு பரிகாரம் செய்யப்பட்டது. நாளைக்கு பாவம் செய்வார்கள், அடுத்த நாள் பாவம், அதுக்கு அடுத்து பரிகாரம். ஆனால் வேதம் ஒன்று சொல்லுகிறது, இந்த பாவத்தினால் ஒரு மனிதனுடைய பாவம் இந்த பலியினாலே ஒரு மனிதனுடைய பாவமோ நிவர்த்தி செய்யவே இல்லை. ஒரு அலையில சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். எபிரேயர் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை பாருங்க. எபிரேயர் 7:27 வாசிக்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் பிரதான ஆசாரிகளைப் போல முன்பு சொந்த ஜனங்களுக்காகவும் பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் நாடோறும் பலியிட வேண்டியது இல்லை. ஒவ்வொரு நாள் பலியிட வேண்டியதல்ல, ஏனெனில் தம்மை தாமே பலியிட்டதினாலே இதை ஒரே தரம் செய்து முடித்தார். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம், நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். எபிரேயர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, எபிரேயர் 10:10 அன்றியும் எந்த ஆசாரியனும் நாடோறும் ஆராதனை செய்கிறவனாயும் பாவங்களை ஒரு காலம் நிவர்த்தி செய்யக்கூடாத ஒரே வித பலிகளை அநேக தரம் செலுத்தி வருகிறனாயும் நிற்பார். ஆமாம், எந்த ஆசாரியனும் பாவத்தை ஒவ்வொரு நாளும் ஆராதனையில் பாவங்களை நிவர்த்தி செய்ய முடியாது. அவன் பாவங்களை ஒரு காலம் நிவர்த்தி செய்யக்கூடாது. ஒரே வித பலிகளை அவனால் செலுத்த முடியாது. அநேக பலிகளை செலுத்தி வந்தான். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக பிதாவினுடைய உன்னதமான திட்டத்தை அவர் சிலுவையிலே செய்து முடித்தார். அல்லேலூயா. நமக்கு அடிக்கப்பட வேண்டிய ஆடுகள் அல்ல, நமக்கு அடிக்கப்பட வேண்டிய மிருகங்கள் அல்ல, நாம் செலுத்தப்பட வேண்டிய ரத்தம் அல்ல, நமக்காக பரிசுத்தமான ஒரு ரத்தம், இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டது. அதுதான் தேவனுடைய உன்னதமான திட்டம். அல்லேலூயா.
அது வேதம் என்ன சொல்லுகிறது? பழைய ஏற்பாட்டு காலத்தில் இந்த பலியெல்லாம் செலுத்தப்பட்டால் தண்டனை தள்ளி வைக்கப்பட்டது. தண்டனை என்ன செய்யப்பட்டது? தள்ளி வைக்கப்பட்டது. ஆமென், ஸ்தோத்திரம். அவர்கள் செலுத்தப்படுகிற அந்த பலியை பார்த்து அவர்கள் கொடுத்த என்ன ஸ்தோத்திரம், தண்டனை நிவர்த்தி ஆகல, தண்டனை முடிந்து போகல. அந்த தண்டனைக்கு என்ன ஸ்தோத்திரம், உடனே தண்டனை கிடைக்காம தண்டனை விளக்கப்பட்டு கொண்டே போனது. இன்னொரு கண்ணோட்டத்தில் சொல்லுறேன், பழைய ஏற்பாட்டு கால ஜனங்கள் அந்த மிருகத்துடைய ரத்தத்தினால மீட்பு என்ன என்பதை கண்டுபிடித்தார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளோ அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மீட்பை அனுபவிக்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். அல்லேலூயா. ஒரு ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு இல்லை. ஆமென், ஸ்தோத்திரம். இதை பழைய ஏற்பாட்டு ஜனங்கள் ஆமென், ஸ்தோத்திரம் பிடித்தார்கள். ஆனால் அவர்களுக்கு ரத்தம் சிந்தப்படவில்லை. புதிய ஏற்பாட்டு விசுவாசியா உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினார். அல்லேலூயா. அந்த ரட்சிப்பை நீங்களும் நானும் அனுபவிக்கிறோம். ஆமதிக்கிறீங்க? சொல்லுங்க பார்க்கலாம், உற்சாகமா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை இன்னும் அனுபவிக்காம இருக்கிற லட்சாதி லட்சம் ஜனங்கள், கோடானி கோடி ஜனங்கள் அனுபவிப்பதற்கு நீங்களும் நானும் பிதாவின் சித்தத்தை செய்து முடிக்கிற நபர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா. அந்த சுவிசேஷத்தை எல்லா ஜனத்திற்கும் கொண்டு போக வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். வசனத்தை வாசித்து பாருங்க. எபிரேயர் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது, எபிரேயர் 9:12, வெள்ளாட்டு கடா இளங்காலை இவருடைய ரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே இயேசு பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அல்லேலூயா. அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க. அது எப்படி எனில், காலை வெள்ளாட்டு கடா இவர்களின் ரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்திகரிப்பு உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானால், அடுத்த வசனம் 14ஆம் வசனம், நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவின் ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சி செத்த கிரியை கலர சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம், நல்ல சத்தமா. இப்போ இயேசு கிறிஸ்து பிதாவுடைய சித்தம், பிதாவுடைய திட்டம், பிதாவுடைய நோக்கம், ஒரு பரிசுத்தம் ரத்தம் சிந்தப்பட வேண்டும். சிந்தப்பட்டு மனிதனுக்காக நினைச்சுனா மீட்டெடுக்கப்பட அந்த பலி நினைச்சுனா செய்யப்பட வேண்டும். அந்த பலியாக தன் சொந்த குமாரனாகிய இயேசுவை நமக்காக கொடுத்தார். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டுடைய பலியெல்லாம் நித்தமும் செலுத்தப்பட்டு வந்தாலும் அந்த பலியினால் ஒரு மனிதனுக்கும் பாவத்திலிருந்து விடுதலை இல்லை. ஆனால் நிரந்தரமான பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க நமக்காக ஒருவர் பலியானா, அது பிதாவின் திட்டம். அந்த இயேசு கிறிஸ்து அந்த பிதாவின் திட்டத்தை சிலுவையிலே செய்து முடித்தார். அல்லேலூயா. வசனம் அதனால் என்ன சொல்லுகிறது? வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, வெளிப்படுத்தின 1:6 வாசிக்கிறோம், நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தம் இரத்தத்தினாலே நம்முடைய பாவம் கலர நம்மை கழுகி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கின அவருக்கு மகிமை வல்லமை என்றென்றைக்கு உண்டாயிருப்பதாக. ஒரு அலையில சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப எப்படி மாறிட்டோம்? அடிமைகள் அல்ல, பாவிகள் அல்ல, அக்கிரமக்காரர் அல்ல, தேவனுடைய சத்துருக்கள் அல்ல. நம்மை ஆண்டவர் சிலுவையில் அவர் சிந்தின ரத்தத்தின் மூலமாக, பலியானதின் மூலமாக நீங்களும் நான் நினைச்சின ஸ்தோத்திரம் ராஜாக்களாக ஆசாரியராக அவருக்கு மகிமையும் வல்லமை என்றென்றைக்கு உண்டாகும்படி பிதாவுக்கு முன்பாக நிற்கிற பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்தார். கை தட்டி கர்த்தருக்கு அந்த மகிமைக்காக தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. அவருடைய ரத்தம் எப்படிப்பட்ட ரத்தம்? அவருடைய ரத்தம் எப்படிப்பட்ட ரத்தம்? ஒன்று என்ன சின்ன ஸ்தோத்திரம், பேதுருவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 18-19 வசனத்தில் வாசிக்கிறோம். 1 பேதுரு 1:18-19,
உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடக்கை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் நீங்கள் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அல்லேலூயா. பிதா எனக்கு செய்த அவன் நியமித்த கிரியைகளை செய்து முடித்தார். அல்லேலூயா. பிதான் அவருக்கு கொடுத்திருக்கிற அந்த நினைச்சன ஸ்தோத்திரம் கிரியைகளை செய்து முடித்தார். மூன்றாவது அவர் என்ன நினைச்சன முடித்தார்? அமை ஸ்தோத்திரம். வசனத்தை வாசிக்கும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 53ஆம் அதிகாரம் 11-12 வசனத்தை வாசிக்கிறோம். ஏசாயா 53 11-12 வசனத்தை வாசிக்கிறோம். ஆமென் ஸ்தோத்திரம். ஏசாயா 53:11 அவர் தமது ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். என் தாசனாகிய நீதிபரன் தம்மை பற்ற அறிவினாலே அநேகர நீதிமான்களாக்குவார். அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்ளுவார். அல்லேலூயா. அடுத்த வசனம் பாருங்க, 12ஆம் வசனம். அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தினாலே ஊற்றி அக்கிரமக்காரில் ஒருவனாக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டி கொண்டதின் நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டு கொள்ளுவார். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து என்ன சிலுவையில் என்ன முடித்தார்? நம்முடைய வேதனைகளை, நம்முடைய துக்கங்களை அவர் நினைச்சா முடித்தார். இரண்டாவது வேதம் சொல்லுகிறது, பிதாவின் உன்னத திட்டம் ஒரு பலி நினைச்சின இடப்பட வேண்டும். அந்த பலி நினைச்சின ஸ்தோத்திரம் தன் குமாரனை அதை நியமித்தார். அந்த பிதா மகிமைப்பட அந்த நினைச்சின ஸ்தோத்திர கிரியைகளை, நியமித்த கிரியைகளை, அந்த சித்தத்தை செய்து முடித்தார். மூன்றாவது வேதம் சொல்லுகிறது, நமக்காக செலுத்தப்பட வேண்டிய கிரியைகளை அமை ஸ்தோத்திரம் மீட்புக்காக, மனுக்குலத்தினுடைய மீட்புக்காக தேவனுடைய திட்டமாய் அமை ஸ்தோத்திரம் ரத்தம் சிந்தப்பட வேண்டும். இயேசு தம்முடைய விலையேறப்பட்ட ரத்தத்தை சிந்தி அமை ஸ்தோத்திரம் அது நிமித்தமாக நாம் செலுத்தப்பட வேண்டிய கிரயத்தை எல்லாம் இயேசு செலுத்தினது நிமித்தமாய் நமக்கு மீட்பு வந்தது. ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அமை ஸ்தோத்திரம். நான் முன்பாக சொன்னதை போல அமை ஒரு பொருளை வாங்க போகிறோம். அந்த பொருளை வாங்க வேண்டும் என்று சொன்னால் நாம் எல்லாம் ஆசைப்பட்ட பொருட்கள் எல்லாம், தேவையான அத்தனை பொருட்கள் எல்லாம் நாம் சேகரிக்கிறோம். அதை கொண்டு வரும் பொழுது அதை வெளியே கொண்டு வந்து நாம் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு என்ன செய்யப்பட வேண்டும்? அதற்கான பே செலுத்தப்பட வேண்டும். அல்லேலூயா. அதற்கான பணம் செலுத்தப்பட வேண்டும். இயேசு நமக்காக கிரயம் செலுத்தி முடித்தார். அல்லேலூயா. ஆமென். 1 கொரிந்தியர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 6:20 வாசிக்கிறோம். ஆண்டவருடைய வசனம் இப்படி சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 6:20 கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் எது கொல்லப்பட்டோமா? கிரயத்திற்கு கொல்லப்பட்டோம். அமை ஸ்தோத்திரம். 7ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. அமை ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 7:23 நீங்கள் கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்கள், மனுஷருக்கு நீங்கள் என்ன செய்யாதீர்கள், அடிமைகளாகாதிருங்கள் என்று கர்த்தர் சொன்னார். எப்படி நம்ம கிரயத்திற்கு கொல்லப்பட்டோம்? அமை ஸ்தோத்திரம். ரோமரின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் 26ஆம் வசனத்தை பாருங்க. ரோமர் 3:25-26 தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதி உள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமான ஆக்கிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் 26 கிறிஸ்து இயேசுனுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசுவை ஏற்படுத்தினார்.
கிருபாதார பலியாக. ஸ்தோத்திரம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 1 யோவான் 2:2 வாசிக்கிறோம். ஆண்டவருடைய வசனம், நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நாம் செலுத்தப்பட வேண்டியதெல்லாம் இயேசு செலுத்தி முடித்துட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம இனி செலுத்தப்பட வேண்டியது ஒண்ணுமே இல்லை. இயேசு தன்னுடைய ஜீவனையே கொடுத்து அவருடைய ரத்தத்தை நமக்காக ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டிய நம்முடைய தண்டனைகள், நம்முடைய பாவத்தின், நம்முடைய அக்கிரமத்தினுடைய விளைவு நிமித்தம் வந்த எல்லா ஆக்கின தீர்ப்புக்கான விலைக்கிரயத்தை இயேசு கிருபாதார பலியாக அவரே செலுத்தி விட்டார். அதனால நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரம் அல்ல, சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற பலியாய் தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. அதே 1 யோவான் 3:5 வாசிக்கிறோம். 1 யோவான் 3:5 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நம்முடைய பாவங்களை சுமந்ததற்கு வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள். அவரிடத்தில் என்ன இல்லையா? பாவமே இல்லை. அதனால தான் அவர் உங்களுக்காக எனக்காக தம்முடைய விலையேறப்பட்ட ரத்தத்தை சிந்தினார். எதற்காக சிந்தினா? 1 யோவான் 4:10 வாசிக்கிறோம். 1 யோவான் 4:10 சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினால அன்பு உண்டாயிருக்கிறது. அதனால என்ன நடக்கிறதா? நம்ம 2 கொரிந்தியர் 5:21 வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 5:21 வாசிக்கிறோம், அவர் கிருபாதார பலியாக போனது நிமித்தம் நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாகினார். அதாவது என்ன சின்ன ஸ்தோத்திரம், நாம் அக்கிரமக்காரர்கள், நாம் தேவனுக்கு சத்துருக்கள், நாம் பாவிகள் என்று முத்திரை குத்தப்பட்டிருந்த நமக்கு நாம் தண்டனைக்கு தக்க அந்த கிரயத்தை இயேசு செலுத்தின நிமித்தமாக நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாக மாறிட்டோம். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நம்ம நீதிமானா இருக்கிறோம், பரிசுத்தவான மாற்றப்படுகிறோம். ஆமென். அவருடைய இரத்தத்தினாலே நம்முடைய அக்கிரமங்கள் கழுகி சுத்தமாக்கப்படுகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏன்னா நம்முடைய நீதினால் இந்த ரட்சிப்பு கிடைக்காது. இந்த ரட்சிப்பு எப்படி கிடைக்கும்னா இயேசுவால் மட்டும்தான் கிடைக்கும். நம்முடைய நீதியை குறித்து வேதம் எப்படி சொல்லுகிறது? ஏசாயா 64:6 பாருங்க. ஏசாயா 64:6 வாசிக்கும் பொழுது அங்கே தேவனுடைய வசனம் இப்படி சொல்லுகிறது. ஏசாயா 64, நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல இருக்கிறோம், எங்களுடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தையை போல இருக்கிறது, நாங்கள் அனைவரும் இலைகளைப் போல உதிர்கிறோம், எங்கள் அக்கிரமங்கள் காற்றை போல் எங்களை என்ன செய்து அடித்து கொண்டு போகிறது. நம்ம அக்கிரமக்காரா இருக்கிறோம், அழுக்கா இருக்கிறோம், கந்தையா இருக்கிறோம். ஸ்தோத்திரம். இலை உதிர்ந்து போவதை போல நிலையற்றா இருக்கிறோம். அக்கிரமங்கள் காற்றை போல நம்மை அடித்து கொண்டு போகிறது. அப்படிதான் நம்முடைய நீதி இருக்கு. ஆனா நம்முடைய நீதி, அவருடைய நீதி நம்மில் விளங்க நம்முடைய வாழ்க்கை இருக்கிற என்ன ஸ்தோத்திரம், அக்கிரமங்கள் பாவங்கள் எல்லாம் அவர் சுமந்து கொண்டு அதற்கு கிரயம் செலுத்தி கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக உங்களையும் என்னையும் பரிசுத்தவான்களாய் மாற்றினார். அல்லேலூயா. அதான் ரோமரின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் எல்லாரும் வழி தப்பி ஏகமா என்ன செய்தார்களாம்? கெட்டு போனார்கள் என்று வாசிக்கிறோம். அதே ரோமர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நீதிமான் ஒருவனும் இல்லை என்று சொல்லி ஆண்டோட வார்த்தை அங்கே சொல்லுவதை வாசிக்கிறோம். எனவே தான் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு உங்களுக்காக எனக்காக கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய இரத்தத்தை கிருபாதார பலியாய் இயேசு பலி செலுத்தப்பட்டது நிமித்தமாக அந்த பாவம் இல்லாத இயேசுவின் பரிசுத்த இரத்தம் உங்களையும் என்னையும் நீதிமானாக பரிசுத்தவானாக மாற்றுவதற்கு நம்மை ரட்சிக்க வல்லமையுள்ளதா இருக்கிறது. எபேசியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 8-9 வசனத்தை பாருங்க. எபேசியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 8-9 வசனத்தில் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. அல்லேலூயா. அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க. அடுத்த வசனம், ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இந்த கிரிகையினால் உண்டானதல்ல, இது தேவன் நமக்கு தந்த மாபெரும் ஸ்லாக்கியம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா.
அன்றைக்கு ஸ்தோத்திர சிறைச்சாலையினுடைய ஸ்தோத்திர தலைவன் கேட்கிறான், அவன் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் ரட்சிக்கப்பட? அவர்களை சொல்லப்பட்ட வார்த்தை என்ன? அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 16:36 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்போ நீயும் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா சொல்லுங்க. 36 38 31 வாசிங்க. விசுவாசி, அப்போ நீயும் உன் வீட்டார் என்ன செய்வீர்கள்? ரட்சிக்கப்படுவீர்கள். இந்த காலை நேரத்தில் இயேசு நமக்காக கிருபாதர பலியாய் தன் ரத்தத்தை அவர் சிந்தி முடித்தார். எதற்காக? மனு குலத்தினுடைய மீட்புக்காக. அல்லேலூயா. இன்றைக்கு அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இன்றைக்கு விசுவாசித்தார். அந்த ரட்சிப்பு உங்களுக்கும் ஆண்டவர் தர, நம்ம ஒவ்வொருவரையும் ரட்சிக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்? ரோமரின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 9-10 வசனம் இப்படி சொல்லுகிறது. ரோமர் 10ஆம் அதிகாரம் 9-10 என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோர்ந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் நீ ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கையிடப்படும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து நம்முடைய வேதனைகளை சுமந்து முடித்தார். சிலுவையிலே சுமந்து முடித்தார். இயேசு கிறிஸ்து இந்த சிலுவையிலே மரித்து முடித்ததற்கான இன்னொரு காரணம் என்ன? பிதா தனக்கு கொடுத்திருக்கிற ஒரு பலி செலுத்தப்பட வேண்டும். அந்த பலியாகிய நம்மேல் அன்பு வைத்து தம்முடைய சொந்த குமாரனை அனுப்பினார். அவர் என்ன செய்தார்? பிதாவின் கிரியை செய்து முடித்தார். நம்முடைய ஆண்டவர் இயேசு பலியாக்கப்பட்டார். அவர் பலி செலுத்த மட்டுமல்ல, நமக்கு கிருபாதர பலியாக மீட்பின் நினைச்சுனா சிலுவையில் நமக்காக முடித்து கொடுத்தார். ஹல்லேலூயா. நாம் செலுத்த வேண்டிய என்ன ஸ்தோத்திரம் கிரயத்தை அவரே தன்னுடைய சொந்த ரத்தத்தை செலுத்தி என்னச்சுனா கிரயமாக என்னச்சுனா நம்ம மீட்டெடுக்க ஒப்பு கொடுத்தா. வேதா தான் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்க நீக்கி நம்மை சுத்தமாக்குறது. ஒரு ஆளிலே சொல்லுங்க பார்க்கலாம், உற்சாகமா சொல்லுங்க பார்க்கலாம். அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனங்களை மீட்டெடுத்து அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் மாற்றுவதற்கு தான் இயேசு கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தினார். அல்லேலூயா. இந்த ரத்தத்தை நாம் விசுவாசித்தார், இந்த மீட்பை நாம் விசுவாசித்தார், நிச்சயமா இயேசு எனக்காக ரத்தம் சிந்தினார் என்று வாயினால் அறிக்கையிட்டார். இருதயத்தில் உண்மையான விசுவாசம் உங்களுக்குள்ளாய் வந்தார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையிலையும் விடுதலை உண்டு, ரட்சிப்பை கர்த்தர் தருவார். நீங்கள் அடிமையானவர்கள் அல்ல. வேதம் நமக்கு சொல்லி முடிக்கிறது. கலாத்தியர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது, கலாத்தியர் 4:3 வாசிக்கிற, அப்படி நாமும் சிறு பிள்ளை இருந்த காலத்தில் இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமையாக இருந்தோம். அடுத்த வசனம் பாருங்க. அடுத்த வசனத்தில் 4:4 நாம் புத்திர சுவிகாரம் அடையும்படி நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டு கொள்ளத்தக்கதாக. அடுத்த வசனம், ஸ்தோத்திரம், காலம் நிறைவேறின பொழுது சிறினிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமான தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். அடுத்த வசனம் இப்போ போடுப்பா. மேலும் நீங்கள் புத்திரராக இருக்கிறபடினா அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். அல்லேலூயா. அதனால என்ன ஆயிற்று? இப்போ அடுத்த வசனம் பாருங்க. அடுத்த வசனத்தில், ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல் புத்திரனாயிருக்கிறார். நீ புத்திரனை ஆனால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரமா இருக்கிறார். ஒரு அலையில சொல்லுங்க அல்லேலூயா. அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாற அவரே நமக்காக பலியாகி முடித்தார். அல்லேலூயா. நீங்களும் நானும் செலுத்தப்பட வேண்டிய பலி ஒன்றும் இல்லை. இயேசு நமக்காக பலியாயினா, கிருபாதர பலியாயினா. அதனால நமக்கு என்னச்சுன்னா, நான் அடிமைகள் அல்ல, நாம் புத்திரனாக இருக்கிறோம். ஸ்தோத்திரம். புத்திரன் ஆனால் அவருடைய சுதந்திரமாக இருக்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு தந்தார். ஒரு அலையில சொல்லுங்க அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை. நேரம் முடியுது, நானும் முடிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. எல்லாரும் எழும்பி நின்று ஆண்டவரை பார்த்து எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எனக்காக எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையில் முடித்தீர் ஆண்டவரே. எல்லாரும் வாயை திறந்து
கர்த்தர் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் நமக்காக ஸ்தோத்திரம். இனி நாம் என்ன அவஸ்தைப்பட வேண்டியது அல்ல, இனி நாம் புலம்ப வேண்டியது அல்ல. ஆண்டரை பார்த்து எல்லாம் சொல்லுங்க, நமக்காக எல்லாம் செய்து முடித்துட்டா. நம்ம இப்போ அவருடைய பிள்ளையாக இருக்கிறோம், அவருடைய பிள்ளையாக இருக்கிறோம், அவருடைய பிள்ளையாக இருக்கிற சொந்த பிள்ளையாய் மாற்றி இருக்கிறார். ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அன்றைக்கு ஸ்தோத்திரம் சாத்தானாலே பிடிக்கப்பட்டிருக்கிற அந்த ஸ்தோத்திர சகோதரனை பார்த்து இயேசு அவனை விடுவித்து அவனை தம்மிடத்தில் அமர்ந்திருக்கும்படியாய் அவருடைய சாயலுக்கு ஒப்பாக மாற்றினார். இன்றைக்கு அடிமைத்தனத்திற்கு நம்மை விடுவிக்கும்படியாய் இயேசு கல்வாரி சிலுவையில் நமக்காக பரிகாரமாக அவர் கிருபாதார பலியாக அவர் தம்மை ஒப்பு கொடுத்திருக்கிறார். அவருடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினால நமக்கு விடுதலை உண்டு. எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி எல்லாரும் அந்த விடுதலையை சுதந்தரித்துக் கொள்ளுங்க, விடுதலையை சுதந்தரித்துக் கொள்ளுங்க. இயேசுவின் இரத்தத்தினால 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 உங்க பிரச்சனைகள் முடிவு வந்துட்டு, போராட்டத்துக்கு முடிவு வந்துட்டு, வேதனைக்கு ஒரு முடிவு வந்துட்டு, பாவத்திற்கு ஒரு முடிவு வந்துட்டு, அக்கிரமத்துக்கு ஒரு முடிவு வந்துட்டு, அநியாயத்திற்கு ஒரு முடிவு வந்துட்டு, ஸ்தோத்திர சத்துருடைய கிரியைகளுக்கு ஒரு முடிவு வந்துட்டு, ஸ்தோத்திர எல்லாவற்றையும் முடித்தார். நாம் ஆசீர்வாதமாக இருக்க, நாம் சந்தோஷமாக இருக்க, நாம் மகிழ்ச்சியாக இருக்க, நாம் மீட்படைய கர்த்தர் தம்மையே பலியாக ஒப்பு கொடுத்தார். நல்ல வாய்களை திறந்து கரங்களை தட்டி சுதந்தரித்துக் கொள்ளுவோம், சுதந்தரித்துக் கொள்ளுவோம், அந்த விடுதலையை சுதந்தரித்துக் கொள்ளுவோம். இயேசுவின் இரத்தத்தினால, இயேசுவின் இரத்தத்தினால அந்த பலவீனங்கள் முறிக்கப்படுகிறது, அந்த பலவீனங்கள் முறிக்கப்படுகிறது. இயேசுவின் இரத்தத்தினால அற்புதங்கள் நடக்கிறது. இயேசுவின் இரத்தத்தினால எல்லா ஸ்தோத்திர அடிமைத்தனத்தின் ஆவிகள் மாறுகிறது. இயேசுவின் இரத்தத்தினால எல்லாவையும் நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். இனி அடிமைகள் அல்ல, அடிமைகள் அல்ல. நல்ல வாயை திறந்து வாயை திறந்து வாயை திறந்து பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. நமக்காக கிரயம் செலுத்தப்பட்டு விட்டது. இனி நம்ம ஒன்று அடிமைப்படுத்த முடியாது, அடிமைப்படுத்த முடியாது. நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள், ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள், சுதந்திரவாளிகள், சுதந்திரவாளிகள். எது நம்மை மேற்கொள்ள முடியாது. அந்த மகிமைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அந்த விடுதலை உம்முடைய ஜனங்களுக்கு உண்டாகட்டப்பா. உம்முடைய மகிமையின் கரமுடைய பிள்ளைகளோடு இருந்து நடத்துவதாக. எங்கள் வேதனைகளின் சிலுவைகளை முடித்து விட்டீர் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுக்காக செலுத்த வேண்டிய பலியை, பிதாவின் சித்தத்தை நீ செய்து முடித்துட்டீங்கப்பா. எங்களுக்காக கிரயமாக ரத்தம் சிந்தப்பட்டு எங்களை மீட்கும் பலியை நீங்க செய்து முடிச்சுட்டீங்கப்பா. செலுத்தப்பட வேண்டிய ஆண்டவரே ஸ்தோத்திரம். அந்த விலையேறப்பட்ட பரிசுத்த ரத்தம் எங்களுக்காக செலுத்தப்பட்டதினால நாங்கள் நீதிமானாய் பரிசுத்தவானாய் மாற, உங்க சொந்த பிள்ளையாய் மாற, ஆசாரிகளாய் மாற, ராஜாக்களாய் மாற எங்களுக்கு கிருபை கொடுத்தீங்க. அதற்காய் ஸ்தோத்திரம். ஆவியானவர் எங்களை தொடர்ந்து நடத்தும். இனி நாங்கள் அடிமைகள் அல்ல, நாங்கள் சுதந்திரவாளிகள். நாங்கள் அடிமைகள் அல்ல, நாங்கள் சுதந்திரவாளிகள். அந்த சுதந்திரத்திற்குரியவர்களால் எங்களை நடத்துவீராக. தேவ கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியா நடத்தும். எல்லா தீமைகளுக்கு விலக்கி காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜெபத்தை கேளு நல்ல பிதாவே. உம்முடைய கர்த்தருடைய கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த அன்னியக்கும் சமாதான ஆசீர்வாதம் பாதுகாப்பு சுகம் நம் அனைவரோட எல்லா பரிசுத்தவான்களும் கர்த்தருடைய வருகை மட்டும் நிறைவாக இருப்பதாக. ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல மறவாது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. ஒருவருக்கு ஒரு வாழ்த்துல சொல்லி சமாதானமாய் கடந்து செல்லுங்கள்.